ஸ்பிரிட்ல நீங்க ஸ்கிரிப்சர்ஸ் பார்க்கலன்னா பிசாசே ஸ்கிரிப்சர்ஸ் யூஸ் பண்ணி உங்களே ஏமாத்தலாம். அன்லெஸ் யுவர் கான்சியன்ஸ் இஸ் கண்ட்ரோல்ட் பை த ஸ்பிரிட். இப்போ எப்படி உங்களுக்கு மைண்டு வர எல்லா தாட்டுமே கரெக்ட் இல்லையோ, அதே மாதிரி கான்சியன்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து மனசாட்சி வந்து உங்களுக்கு வந்து பாக்குறத வச்சு இப்போ உங்கள்கிட்ட இருக்கு, அவங்க கேட்கறாங்க கொடுக்கல அப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அது கில்ட், அது தப்பு, கில்ட் அப்படின்னு ஒண்ணு வருதுல்ல, அது வந்து நம்ம மனசாட்சி வந்து வருது. அதுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க வந்து யூ ஆர் நாட் ஜெனரேஷன் ஆஃப் ஈவ், யூ ஆர் ஜெனரேஷன் ஆஃப் சேரா. ஸோ 100 yearsல 90 ஏப்ரஹாம் 100 years, சேரா 90 years இருக்கும்போது if she can bear a child, okay, nothing is a barrier for you. ஏர்பிளைன் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது வீல்ஸுக்கு வேலையே கிடையாது டேக் ஆஃப் ஆன பிறகு. அதே மாதிரி ஸ்பிரிட் ஆக்டிவிட்டிஸ் மைண்டுக்கு ரொம்ப பெரிய வேலையே கிடையாது. மைண்ட் இஸ் அ ஸ்டூடெண்ட் இன் தி ஸ்பிரிட் வேர்ல்ட். மைண்ட் இஸ் நாட் த மாஸ்டர். ஸோ நம்ம ரொம்ப இப்படி யோசித்தோம்னா கண்டிப்பா நமக்கு முடியாதுன்னு தோணும். ஏன்னா மைண்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்ம முதல் காரியமே கெட் டீப் இன்டு தி ஸ்பிரிட். அப்படி ஒரு மீன் வந்து தண்ணிக்குள்ளேயே இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு கர்த்தருடைய பிள்ளை வந்து ஆவிக்குள்ளாகவா எப்பயுமே இருக்கணும். எலிசா கூட பாத்தீங்கன்னா அவன் வந்து எலியாவுடைய அந்த அவன் கிரியெல்லாம் பார்த்தான், எலியா செய்யறதெல்லாம் பார்த்தான், எப்படி செய்யறதெல்லாம் பார்த்தான். அவன் கேட்கும் போது என்ன கேட்கிறான்னு பாத்தீங்கன்னா, உன் மேல் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும். ஏன்னா அந்த ஸ்பிரிட் வச்சு தான் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிட்டான். நான் வந்து ஒரு 2 மணி நேரம் ஜாப் பண்ணிட்டு வரேன், ஸ்பிரிட்ல இருந்துட்டு வர்றேன். வந்தோடனே எனக்கு என் வீட்லயோ இல்லை ஏதோ நான் வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா ஸ்பிரிட்ல இருக்கிறவங்க நிதானமா ஞானமா பதில் சொல்லுவாங்க. அப்பதான் அவங்க கரெக்டா இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க இன்னும் வளரணும்னு அர்த்தம். இன்னும் ஸ்பிரிட்ல இன்னும் ஃபுல்லா க்ரோ ஆகலன்னு அர்த்தம். இப்போ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு பின்னாடி பிசாசு தான் இருக்கான்ற ரெவலேஷன் வேணும் ஃபர்ஸ்ட். இப்போ ரீசெண்டா இப்போ நான் பேசிட்டு இருக்க இந்த டாபிக் பத்தி கேட்டாலும் ஓகே, இல்ல வேற ஏதாவது பத்தி கேட்கறதா இருந்தாலும் ஓகே, கேன் ஆஸ்க். கேள்வி இருந்தா கேட்கலாம். ஹலோ அண்ணா. சொல்லுங்க. எஸ். ஸோ அண்ணா, ரீசெண்ட் டேஸ் நீங்க வந்து நம்ம ப்ராஸ்பரிட்டி பத்தி பேசிட்டு இருக்கோம். லைக் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஹவு டெவில் இஸ் ஸ்டீலிங் ஆர் மணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு விஷயம் வந்து கடன் வாங்குறது இல்லையா, அது வந்து இட்ஸ் a curse. We borrowing a lot of money. என்னோட விஷயத்துல what happens is that I get some money, ஆனா அது என்கிட்ட நிக்கிறதே இல்ல. அந்த டைம்ல யாரோ நீட் இருக்கவங்க வந்து என்கிட்ட அது கேட்கும் போது ஐ கோ அண்ட் கிவ் அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். என்ன பேசிஸ்ல கொடுப்பேன் அப்படின்னா, என்கிட்ட இப்போ இருக்கு, பாவம் அவங்களுக்கு ஏதோ ஒரு நீட் இருக்கு, லெட் மீ கிவ் இட் அப்படின்னு. So அது என்ன ஆகுதுன்னா, that never comes back to me. They don't return as they promise. So I really don't know how to avoid this. If I'm not giving, I feel guilty about it. ஏன்னா என்கிட்ட இருக்கு, அவங்க வந்து கேட்குறாங்க, it's an emergency அப்படின்னு. So when I am going to lie saying I don't have அப்படின்னு சொல்லும் போது I feel bad about it. இப்போ அந்த மாதிரி என்கிட்ட இருந்து நிறைய மணி போயிருக்கு, எனக்கு யூஸ் ஆகாம அந்த மாதிரி நிறைய போயிருக்கு. So this is my question. Okay. So how do you deal? இப்போ இப்படிப்பட்டது எப்படி டீல் பண்ணனும் கேக்குறீங்க அதானே? Yes அண்ணா, கரெக்ட். ஓகே. அதாவது நிறைய பேர் வந்து நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு, உன்கிட்ட வந்து ஒருத்தன் வந்து கேட்டான்னா அவனுக்கு வந்து இல்ல வச்சுட்டு இல்லைன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. ஓகே. அது அந்த மாதிரி வசனங்களால அதை கோட் பண்ணி இல்ல அதை சொல்லி நம்ம கேட்டா கொடுக்கணும் அப்படின்றதுல சில அப்படிதான் சொல்றாங்க நிறைய பேரு. ஆனா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே ஆல் த ஸ்கிரிப்சர்ஸ் ஷுட் பி சீன் இன் த லைட் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவினால பார்க்கப்படணும். ஸ்பிரிட்ல நீங்க ஸ்கிரிப்சர்ஸ் பார்க்கலன்னா பிசாசே ஸ்கிரிப்சர்ஸ் யூஸ் பண்ணி உங்களே ஏமாத்தலாம். ஓகே. நிறைய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்ல வந்து சில ஃப்ராடு உள்ள விட்டது. ஈவன் கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ்ல, பர்டிகுலரா கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ்ல ஃப்ராட் பீப்புளை உள்ள விட்டது காரணம் வந்து அவங்க அந்த வே தே ஸ்போக் யூசிங் ஸ்கிரிப்சர்ஸ் அதெல்லாம் வச்சு, வசனத்தை வச்சு தேவதூதன் மாதிரியே பேசுவாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா மணி விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து we should operate in the wisdom of God. தேவனுடைய ஞானத்துல செயல்படணும். ஓகே. நானும் ஐ வாஸ் லைக் யூ, ஐ யூஸ் டு கிவ் a lot. அப்புறம் அந்த கான்ஷியன்ஸ் பத்தி நானே அந்த புக் எழுதின பிறகு, இன்ஃபேக்ட் அதை பத்தின ரெவலேஷன் எனக்கு வந்த பிறகு
நான் வந்து என்ன கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன்னா, கான்சியன்ஸ் வந்து நீங்க சொல்றீங்களா கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க, அது வந்து கான்சியன்ஸ்ல இருந்து வருது. கான்சியன்ஸ் சொல்றது எல்லாமே கரெக்ட் இல்ல. அன்லெஸ் யுவர் கான்சியன்ஸ் இஸ் கண்ட்ரோல்ட் பை த ஸ்பிரிட். இப்ப எப்படி உங்களுக்கு மைண்ட் வர எல்லா தாட்டுமே கரெக்ட் இல்லையோ, அதே மாதிரி கான்சியன்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து மனசாட்சி வந்து உங்களுக்கு வந்து பாக்குறத வச்சு இப்போ உங்கள்கிட்ட இருக்கு, அவங்க கேட்கறாங்க கொடுக்கல அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அது கில்ட், அது தப்பு, கில்ட் அப்படின்னு ஒண்ணு வருதுல்ல, அது வந்து நம்ம மனசாட்சியில இருந்து வருது, அதுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, இப்ப மனசாட்சி எல்லாத்தையும் நடத்த முடியும்னா ஸ்பிரிட்டே தேவையில்லை நமக்கு. The key is a conscience that is God guided by your spirit. உங்கள் ஆவியினாலே ஆளப்படுகிற, ஆவியினால் லீட் பண்ணப்படுகிற, நடத்தப்படுகிற மனசாட்சி, அது வந்து கரெக்டான இது கொடுக்கும். ஓகே, சோ வந்து லாட் ஆஃப் பீப்புள் வந்து இப்போ உங்கள்கிட்ட எவ்வளவு பேர் சொன்னவங்க உண்மையை சொன்னாங்க பொய் சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாது. ஓகே, சில பேர் வந்து இந்த மாதிரி மணி விஷயத்துல உண்மை இல்லாம இருக்கிறவங்க, பட் இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா தென் we have to question their motives also, எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னு. இன்னும் என்னன்னா, சில பேருக்கு வந்து இந்த லையிங் ஸ்பிரிட்ஸ் அவங்களுக்குள்ள ஆபரேட் பண்ணும். மணி வாங்குறதுக்காக அவங்களுக்கு யார்கிட்ட எப்படி பேசினா வாங்க முடியும்னு தெரியும், சூப்பர் நேச்சுரலா டீல் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி there are many aspects. ஓகே, நான் என்ன ஜெனரலா உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன்னா, unless God clearly tells you, don't give money to anyone. ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் வந்து நம்மள, அதாவது ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்துறவங்க இருக்காங்க, அவங்க ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னன்னா, நம்மள வந்து கடவுளா பாக்குறவங்க, நம்மள சோர்ஸா பாக்குறவங்க. ரெண்டுமே தப்பு. இவங்க எப்படின்னா அடுத்த டைம் வந்து திரும்ப நம்மளதான் சோர்ஸா பார்ப்பாங்க, இல்ல நம்மள மாதிரி வேற யாராவது சோர்ஸா பார்ப்பாங்க. அது வந்து இவங்கெல்லாம் பேட் பீப்புள் இல்ல, பட் இவங்களுக்கு மிஸ்கைடட் பீப்புள், தவறான அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறவங்க. இன்னொரு குரூப் வந்து நம்மகிட்ட திருடுறதுக்கு, சும்மா நம்மகிட்ட புடிங்கிடலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லி வாங்கிடலாம்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. இப்படி ரெண்டு பேர் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து அதான் என்னன்னா, இப்ப யாரோ உங்களை கூப்பிட்டாங்க, நீங்க கிளம்பி போவீங்களா? எங்கேயாவது போறது இல்ல. நீங்க அதை யோசிக்கிறீங்க, அனலைஸ் பண்றீங்க. ஆன் டாப் ஆஃப் தட் வி ஆல் ப்ரே. நம்ம ஒரு முக்கியமான டிசிஷனா இருந்தா, முக்கியமான எல்லா காரணமும் நம்ம ஜெபம் பண்றோம். நமக்கு என்ன தோணுதுன்னு டக்கு நம்ம செய்யறது இல்ல, கொஞ்சம் பெரிய விஷயம், முக்கியமான விஷயம் இருந்தா. மணி வந்து அப்படிதான், ₹1 கூட முக்கியம். நான் வந்து நான் வளரும் போது ஐ grew up a lot studying liberal ideology மணி விஷயத்துல. சோ அதாவது ஆண்டவர் வந்து பணத்தை பத்தி எப்படி இருக்காருன்றதெல்லாம் எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, எனக்கு தெரியாது. சோ லிபரல் ஐடியாலஜி என்னன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும், அவ்வளவுதான். அதெல்லாம் நான் வளர்ந்தேன். அதனால என் வீட்டுக்கு பிச்சைக்காரன் இருந்தா கூட ₹50 ₹100 கொடுப்பேன் நானு. ஏன்னா நம்மகிட்ட இருக்க, அவன்கிட்ட இல்ல கொடுக்கணும் அப்படின்னு அப்படி கொடுத்துட்டு. அப்புறம் வந்து அதனால எனக்கு பாத்தீங்கன்னா எனக்குலாம் பணம் வந்து என் கையில கடன்னு செலவழிச்சு ஒண்ணுமே இருக்காது, கடைசியில சீக்கிரம் காலி பண்ணிடுவேன். அப்புறம் வந்து எனக்கு ஆண்டவர் நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்தாரு, இப்படி செய்யக்கூடாது, ஸ்டூவர்ட்ஷிப் ஆஃப் மணி பத்திலாம் நிறைய பேச ஆரம்பிச்சேன். பைபிள் நிறைய படிக்க ஆரம்பிச்ச பிறகு எனக்கு இந்த ரெவலேஷன்லாம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஐ ரியலி ஆஸ்க் காட் பிஃபோர் கிவிங் சம்படி. ரேண்டமா இன்பு கூட அன்னைக்குலாம் ஒரு நாள் கூட ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தருக்கு வந்து சம்பந்தமே இல்ல ஒரு ஆளுக்கு ஆண்டவர் ஒரு அமௌண்ட் கொடுக்க சொன்னா, நான் போய் கொடுத்தேன். பிகாஸ் காட் கிளியர்லி டோல்ட் மீ. அவர் என்கிட்ட வந்து கேட்கல, காசுலாம் கேட்கல, நானா போய் கொடுத்தேன். ஏன்னா காட் டோல்ட் மீ டு கிவ். ஸோ அந்த மாதிரி நான் வந்து அப்படி மட்டும்தான் கொடுக்குறேனே தவிர, நான் வந்து யாரா கேட்கறாங்க அப்படின்னாலே கொடுக்கறது இல்லை. ஸோ அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இது போய் இது ரைட்டு அப்படி இல்லை. பீப்புள் ஆர் லெட் பை த ஸ்பிரிட். தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர். ஸோ சன்ஷிப்குள்ள மூவ் ஆகணும் இன் மணி ஆல்சோ. ஸோ மணி இஸ் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ நான் சொன்னேன்ல, முக்கியமான டிசிஷன்ஸ்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறோன்னு, அது மாதிரிதான் மணி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் செய்யணும். நம்ம இஷ்டப்படி செய்யக்கூடாது, நமக்கு தோன்றபடி செய்யக்கூடாது, ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் இல்லாம செய்யக்கூடாதுன்னு ஐ ரியலைஸ்ட். ஸோ சும்மா இவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க பண்றாங்க, நம்மளா கொடுக்க கூடாது. காட் ஷுட் லீட் அஸ். சில பேருக்காக ஜெபம் பண்ண சொல்லுவார், ஜெபம் பண்ணி நிறுத்திடணும். சில பேருக்கு ஜெபம் கூட பண்ண வேணான்றுவாரு, அது கூட பண்ணக்கூடாது, விட்டுருணும். சாரிங்க, இல்லங்க மீனிங் இட்ஸ் நாட் லைக் ஐ டோன்ட் ஹேவ் தட் மணி டு கிவ் யூ. சரியா? அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, அப்படி சொல்லிக்கலாம். ஏன்னா ஆல் மணி, நம்ம மணி வந்து ஆண்டரோட மணி, ஆண்டர் தான் நம்மகிட்ட கொடுக்குறாரு. நம்ம மினிஸ்ட்ரியில இருக்கோமோ, இல்ல நம்ம பிசினஸ் பண்றோமோ, நம்ம ஜாப்ல இருக்கோமோ, ஆல் த மணி இஸ் காட் கிவன் மணி. ஸோ எவ்ரிதிங் ஷுட் பி அக்கௌண்டட் ஃபார். ஸோ அதனால வந்து நம்ம தேவையில்லாம செலவழிக்க கூடாது. தேவையில்லாமன்றப்போ ஒரு சிலர் வந்து வெறும் இதை மட்டும் தான் யோசிக்கிறாங்க.
இந்த பேடா செலவு பண்றதுதான், ஆர் இந்த சிலவங்க அவசியம் இல்லாம பொருள் வாங்குவாங்க, அதெல்லாம் தேவையில்லாத செலவுன்னு ஒத்துப்பாங்க. ஆனா இதுவும் தேவையில்லாத நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. ஏன்னா மணி வந்து இஸ் ஆல்சோ ஸ்பிரிட் டிரான்சாக்ஷன். ஸோ யூ கிவ் டு பீப்புள் வித் ராங் ஸ்பிரிட், தட் கேன் ஆல்சோ கிரியேட் ப்ராப்ளம் டு யூ. இப்போ எப்படி ஒரு நல்ல ஒருத்தவங்களுக்கு நம்ம சோ பண்ணும்போது அவங்கள்ட்ட இருந்து நல்ல ஹார்வெஸ்ட் வருதோ, அது மாதிரி சோ டு பேட் பீப்புள் யூ கேன் கெட் பேட் ஹார்வெஸ்ட். பேட் பீப்புள்னா அவங்க கெட்டவங்களா இருக்கணும் தேவையில்லை. மணி பத்தி அவங்களுக்கு ராங் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. தே டோன்ட் வேல்யூ மணி. மணியை வந்து காட் கிவன் ரிசோர்ஸ் அவங்க பார்க்காம அவங்களோட சொந்தமா பாக்குறவங்களோ, இல்லைன்னா வந்து அதை ஒரு அடுத்த மட்டும் ஏமாத்தி விட்டு கொடுக்கலாம் நினைக்கிறோம். இந்த மாதிரிலாம், அதாவது காடை இன்வால்வ் பண்ணாம மணியை ஹேண்டில் பண்ற யாருக்கு நம்ம கொடுக்கறத பத்தியும் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பாட்டுக்கு கொடுத்துடக்கூடாது. நிறைய பிலீவர்ஸ்க்கு இது தெரியாது. ஏதாவது 2 வசனம் அதை அங்கிட்டு படிச்ச வசனத்தை வச்சு அப்படி டீல் பண்ணிருப்பாங்க. ஸோ இட்ஸ் காட் கிவன் ரிசோர்ஸ், யூ ஹேவ் டு ஹேண்டில் இட் வெரி வித் விஸ்டம். ஞானத்தோட ஹேண்டில் பண்ணும். ஸோ மை அட்வைஸ் டு யூ வில் பி, நெக்ஸ்ட் டைம் யாராவது கேட்டாங்கன்னா ஜெபம் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரா அப்படின்னா கொடுங்க. எவ்வளவு எமர்ஜென்சியா இருந்தாலும் பரவாயில்ல. இஃப் காட் டெல்ஸ் யூ டு கிவ், யூ கிவ். யூ கேனாட் பிகம் எனிபடிஸ் காட். ஓகே, தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. அடுத்து யாராவது கேக்குறீங்களா? கேக்குறீங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்க, சாட்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா ஓகே. கேளுங்க சிஸ்டர், you can ask now. Yeah. Yes, brother. My question is, I don't think it is related. I don't know if it's related to tithing, but this is something that has been bothering me for quite some time. So I thought I will ask. Does God close the womb of a person? Like First Samuel 1:6 Hannah பற்றி சொல்லும் போது it says, no, the Lord has closed Hannah's womb அப்படின்ட்டு. And again Genesis 29:31 it says, when the Lord saw that Leah was not loved, he enabled her to conceive, but Rachel remained childless. And then again when it comes to the Abimelech, that king who misbehaved with Sarah, his family also God closed the womb அப்படின்னு வரும். ஸோ எனக்கு இது ஒரு கிளாரிட்டி வேணும். Does God close the womb of a person? அதாவது ஆடமிக் ரேஸ் இருக்காங்கல்ல, ஆடமிக் ஜெனரேஷன், தே ஆர் அண்டர் கர்ஸ். ஓகே ஓகே, கர்ஸ் வந்து மல்டிபிள் விதத்துல இருக்கலாம், நிறைய இருக்கலாம். அதுல ஒண்ணு வந்து க்ளோசிங் ஆஃப் தி வூம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதாவது இப்போ நீங்க நம்ம கேட்கலாம், அப்போ ரேச்சல், ஹேனா இவங்கெல்லாம் எப்படி நம்ம கேட்கலாம், இவங்கெல்லாம் வந்து இஸ்ரேலைட்ஸ் அந்த மாதிரி கேட்டகரியில தான் வராங்கன்னு சொல்லி. அது என்னன்னா, இது ஒரு முக்கியமான லெசன். இஸ்ரேலைட்டா இருந்தாலும் சம்டைம்ஸ் அந்த கர்ஸோட எஃபெக்ட்ல ஸ்டில் அவங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே, அதாவது that has to be dealt with by the cross and the blood. Okay, and it has to be opened. So அந்த கர்ஸ்ல இருக்கிறதா அந்த மாதிரி பைபிள்ல மென்ஷன் ஆயிருக்கு. The Lord shut the womb னா மீனிங் வந்து என்னன்னா, he didn't choose பண்ணி ஓகே இவங்களுக்கு womb க்ளோஸ் பண்ணிப்போம் அப்படின்னு பண்ணல. They are still under the power of the curse. ஏன்னா இப்ப ஜெனசிஸ் 3ல வந்து அந்த கர்ஸ் ஆண்டவர் தான் ப்ரொனவுன்ஸ் பண்றாரு. அதுல சொல்றது சிலது சொல்லி இருக்கு. நீங்க லா போய் படிச்சு பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துல இன்னும் நிறைய இருக்கு, ஃபுல் கர்ஸ் இருக்கு. எப்படிப்பட்ட கர்ஸ்லாம் இது ஆபரேட்டிங் அந்த விதத்துல ஆடமிக் ஃபால் கீழே. ஓகே, ஸோ அதனால வந்து அவங்க கர்ஸ் கீழே இருக்காங்கன்னு வருது. ஆனா சில கேசஸ்ல காட் வாண்டட்லி டஸ் தட். தட் இஸ் நாட் ஃபார் த பிலீவர்ஸ். விசுவாசிகளுக்கு அவர் செய்யறது இல்லை. விசுவாசிகளுக்கு இப்ப இந்த அபிமெலேக் மாதிரி ஆட்கள் விசுவாசிகளுக்கு குறுக்க வர பாக்குறாங்க, எதிர்த்து வர பாக்குறாங்க. அப்ப அவர் சம்டைம்ஸ் டெம்பரரியா இன்வால்வ்ஸ் அந்த, ஏன்னா தேர் ஸ்டில் அண்டர் தி கர்ஸ். அதனால வந்து காட் ஹஸ் தி ரைட் டு புட் இட் அந்த அவங்கள அந்த மாதிரி வைக்கிறதுக்கு. ஓகே, சோ இதை எடுத்து போய் ஒரு அவுட் ஆஃப் கான்டெக்ட் கோட்டிங் என்னன்னா, இதை எடுத்துட்டு போய் ஒரு பிலீவருக்கு நீங்க சொல்லிட்டு இருக்குது. சில பேருக்கு ஆண்டவர் அடுத்து வச்சிருப்பாரு சொல்றது. நோ நோ, கர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எஸ் இட் குட் பி தேர். அண்ட் நான் சொன்ன மாதிரி எனிமீஸ் ஆஃப் காட் அந்த கேட்டகரியில வர்றவங்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்வார், இந்த மாதிரி காரியங்கள் செய்வார். அவங்க ஆண்டவரோட ஜனங்களோட வழியில குறுக்க வராங்க அப்படின்னா செய்வார். ஓகே ஓகே, சோ அப்படி இது. சோ நீங்க கேக்குறது ஒரு பிலீவருக்கு கேக்குறீங்க, நான் அஸ்யூம் கரெக்ட்டா? No, it's for me only. I got a lot of prophecies that I will have children, but it's going to be 15 years and I still haven't. So this thought is coming to my mind.
So, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிஸ்டர், யூ ஆர் வெரி நேட்டிவ் பிரேக் த்ரூ. இந்த தாட் வர்றது வந்து இட்ஸ் டிமானிக் தாட். okay, okay, ஏன்னா வந்து திஸ் இஸ் டெவில்ஸ் ஃபைனல் ஆன்ஸ்லாட். okay, He will use the scriptures to stop your blessing. உங்க வசனத்தையே பயன்படுத்தி ட்விஸ்ட் பண்ணி உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு முயற்சிப்பான். இதுதான் அவனுடைய கடைசி ஆயுதம். okay. ஜீசஸோட மினிஸ்ட்ரியை ஸ்டாப் பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணா, அதை கடைசியா யூஸ் பண்ணது வசனம். Oh, அதுக்கப்புறம் அவர் மினிஸ்ட்ரி ஸ்டாப் பண்ண முடியல. mm, ஓகே, சோ தேர் இஸ் பிளெஸிங் அப்பான் யூ. ஓகே, உங்க okay, மேல ஆசீர்வாதம் இருக்கு. ஒன்லி பிளெஸிங். okay, நீங்க வந்து யூ ஆர் நாட் ஜெனரேஷன் ஆஃப் ஈவ், யூ ஆர் ஜெனரேஷன் ஆஃப் சேரா. amen, amen. ஸோ 100 yearsல 90 ஏப்ரஹாம் 100 years, சேரா 90 years இருக்கும்போது, இஃப் ஷீ கேன் பேர் a child, Mm, okay, nothing is a barrier for you. okay, God amen. can open wombs, no matter what the doctors say, medical people say, or anybody says, expert says. Yeah, Okay. okay, நீங்க just meditate, keep reading this Genesis 17 and 18. okay, sure, sure. Take that for you and use that word. And we are seed of Abraham and we are seed of Sarah, not Yeah, seed of Eve and Adam. okay, okay, So sure. அதனால we have a different thing from Okay, God. sure, amen. Yes, Okay. thank you so Okay. much, brother. Yeah, thank you. Yeah. Okay. ஜேம்ஸ், நான் தான் மாதரசன். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு கொஷின் என்னன்னாக்கா, இப்போ ஜென்ரலாக நம்ம பைபிள் வாசிக்கும் போது ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட வந்து இம்பாசிபிலிட்டிஸ்னு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் வந்து இப்போ சில இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இல்லையோன்ற மாதிரி சில காரியங்கள்லாம் இருக்கு. இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் கிட்டத்தட்ட ஒருத்தங்களுக்கு வந்து 50 years ஆயிடுச்சு. சாரி 40 years டச் பண்ணுறாங்க ஒரு லேடி. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். அப்புறம் வந்து எங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிளில் வந்து ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அதாவது மனநிலை சரியில்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக உடம்ப சேஞ்ச் பண்ணி ஒரு கேர்ள் வந்து மேனாக மாறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு பெரிய ஒரு ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கணுன்னாக்கா, இன்னைக்கு கையில் எல்லாருக்கும் இன்டர்நெட்டு, அந்த ஃபோன் இது வந்து கையில் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து சில தப்பான விஷயத்துல வந்து பிள்ளைங்களை நடத்துது. அதுலேருந்து அவங்கள கொண்டு வரணும். இல்லை இப்போ இந்த வந்து ஒரு அந்த பையனா மாறின பொண்ணை வந்து திரும்ப ரிவர்ஸ் பண்ணணும். இவ்வளோ ஏஜ்டாக இருக்கவங்களுக்கு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னாக்கா, அந்த விஷயங்களுக்கு வந்து ப்ரே பண்ணுறதுக்கு கூட நமக்கு வந்து இது பாசிபிள் ஆகுமானே முதல்ல ஒரு கேள்வி வந்துடுது. இது வந்து என்னைக்காவது பாசிபிளா அப்படின்ட்டு. ஸோ அப்போ இப்போ எனக்கு வந்து என்னன்னாக்கா, இப்போ வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து இப்போ ஜெபம் பண்ணுறது என்னன்னு பண்ணுறது. அப்புறம் எனக்கு வந்து சில டைம் பெரிய தாட்ஸ் வரும். நம்ம வந்து ஒரு கூகுளோட ஒரு பெரிய கம்பெனி வந்து நல்ல பாலிசிஸோட கொண்டு வரலாம், மற்றவங்களை இம்பேக்ட் பண்ணாத மாதிரியான பாலிசிஸு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ஃபோனோகிராஃபிஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பெரிய லெவல் ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலான்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கலான்னு நினைக்கும் போதே வந்து இது வந்து முதல்ல ஒரு பாசிபிளா இந்த இது. ஏன்னா வந்து அதோட விஷயங்களோட அந்த டெப்த்து பார்த்தாக்கா அது வந்து அட்லீஸ்ட் இப்போதைக்கு நம்மளுடைய இதில் வந்து பாசிபிளே இல்லை அப்படின்ற மாதிரி இது இருக்கு. ஸோ அதான் அது வந்து உங்கள்கிட்ட உங்களோட அபிப்பிராயம் என்ன, எப்படி பார்க்குறீங்க? அது முதல்ல வந்து விஷன் வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து வருது. ஓகே,
முதல்ல நமக்கு வர எல்லா டிசைர்ஸும் விஷன்னு சொல்ல முடியாது. பட் விஷன் வந்து ஒரு டிசைர் தான். டிசைரே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆண்ட்ராய்டு வந்து வருது. ஆனா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அது ஆண்ட்ராய்டு வந்து வந்திருக்கான்னு பார்க்கணும். பட் வந்து நீங்க விஷன் யோசிச்சாலே டெஃபினட்டா அது வந்து கொஞ்சம் இம்பாசிபிள் விஷயங்கள் தான் ஆண்டவர் பேசுவார். அது லாங் ரன்னுக்கு சொல்றேன். இப்போதைக்கு இல்லை, லாங் ரன்ல அவர் சொல்லும் போது அதெல்லாம் யோசித்து பார்த்தா ரொம்ப ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளா தான் இருக்கும். பைபிள் அதனால பார்த்தீங்கன்னா பைபிள்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா மிரக்கலுமே ஏதோ ஒரு இம்பாசிபிலிட்டியை சுற்றி இருக்கிற மிரக்கல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அந்த ஏப்ரஹாம் சாரா பத்தி சொன்னேன், அது ஒரு இம்பாசிபிலிட்டி. ரெட் சி ஒரு இம்பாசிபிலிட்டி, ஜோர்டன் இம்பாசிபிலிட்டி, ஜெரிகோ இம்பாசிபிலிட்டி, எல்லாமே இம்பாசிபிலிட்டி. எல்லாத்துக்கும் மேல ஜீசஸ் சிலுவையில் அரைஞ்சு அவரை கொண்டுட்டாங்க, அவர் உயிரோடு எந்திரிச்சது பெரிய இம்பாசிபிலிட்டி. ஸோ எல்லாமே இம்பாசிபிலிட்டி. பைபிள் இஸ் அ புக் ஆஃப் இம்பாசிபிலிட்டி, பைபிள் இஸ் அ புக் ஆஃப் நோ லிமிடேஷன். அது வந்து ஒரு இயலாமைகளின் செய்யக்கூடிய புஸ்தகம் தான் வேதம். அதே மாதிரி சுவிசேஷமே இயலாமைய வந்து மாத்துறது தான். ஆனா இப்ப என்னன்னா, நம்ம வந்து மைண்ட் வந்து பூமியின் ஆழங்கள் அறிஞ்ச அளவுக்கு, இப்போ ஒரு பாவத்தினோட ஆழம் என்ன, பிரச்சனையின் ஆழம் என்ன, அப்புறம் வந்து சூழ்நிலைகள், இந்த நெகட்டிவ் நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்துட்டா அதனுடைய ஆழம் என்னன்னு அறிஞ்ச அளவுக்கு ஸ்பிரிட்டோட டெப்த்தை நம்ம இன்னும் தெரியல, நமக்கு என்னன்னே தெரியாது. ஓகே, நான் வந்து ஸ்பிரிட் லைஃப் பத்தி நான் நிறைய பேசுறேன். நான் சொல்றேன் எனக்கே தெரியாது, இன்னும் டெப்ஸ் தெரியாது எவ்வளவு இருக்கு. வாட் ஐ ஹவ் நாட் சீன் இட் yet. I am just hearing glimpses. எனக்கு சிலது I'm seeing glimpses, I'm hearing bits from the spirit realm. கொஞ்சம் எனக்கு கேட்குது, கொஞ்சம் என்னால் பார்க்க முடியுது. அதில் நானும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதில் சில ஃப்ரூட்ஸ் நான் பார்த்துருக்கிறேன். அதனால நான் அதை அந்த காரியங்கள் நான் பிரசங்கம் பண்ணுறேன். தவிர அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து நோபடி ஹஸ் சீன். ஏன்னா ஸ்பிரிட்டோட ரெல்ம் வந்து யார் போய் பார்த்துருக்காங்க? யாரும் பார்த்ததில்லை. ஸோ தேர் இஸ் நமக்கு இப்போ நமக்கு கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு. அதை வச்சுட்டு நம்ம வந்து பார்க்கறதுனால நமக்கு வந்து உண்மையிலே இதெல்லாம் மலை போல இருக்கலாம். இதெல்லாம் எப்படி நடக்கும்? நீங்க அடுத்தவங்களுக்கு சொன்ன காரியங்களும் சரி, உங்களுக்கே இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி பெரிய ஒரு கார்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், கூகுள் மாதிரி பண்ணீங்க. ஸோ அந்த மாதிரி காரியங்கள் கூட மலை போல இருக்கலாம். இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு இருக்கலாம். ஏன்னா நம்ம வெல் வர்ஸ்ட் வித் தட். இப்போ ஏப்ரஹாம் பார்த்தீங்கன்னா 75 வருஷமா அவனுக்கு வந்து நேச்சுரல் ரியாலிட்டி நல்லா தெரியும். ஸோ 75 வயசுல ஆண்டவர் தான் அவன்கிட்ட சொல்றாரு, உனக்கு நான் குழந்தை தரப்போறேன். ஸோ அவன் மீதி அவனுக்கு வந்து அந்த நேச்சுரல் ரியாலிட்டியில இருந்து வெளியே வந்து, கர்த்தர் பெரியவர், அவரால் செய்ய முடியாது ஒண்ணும் இல்லைன்னு அதை பார்க்கறதுக்கு 24 வருஷம் போயிடுச்சு. ஜீசஸ் வந்து தன்னோட மினிஸ்ட்ரிக்குள்ள ஸ்டெப் அவுட் ஆகிறதுக்கு 30 இயர்ஸ் ஆச்சு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த எனார்மிட்டி ஆஃப் த விஷன், எனார்மிட்டி ஆஃப் த ப்ராமிஸ். வாக்குத்தத்தமும் தரிசனமும் மிகவும் பெருசாகிறதுனால இயேசு கிறிஸ்து 30 வருஷம் ஆச்சு வெளியே வருது, ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு. ஏன்னா அப்போ பெரிய ஊழியம், அது பெரிய அழைப்பு. யோசுவா காலேபுக்கு வந்து 40 வருஷம் ஆச்சு உள்ள போறதுக்கு. ஓகே, ஸோ அவங்க மேல எந்த தப்புமே இல்லை. ஆனா அவங்க கரெக்டா தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் அவங்களும் போறதுக்கு 40 வருஷம் ஆச்சு. இதுல அவங்க மேல ஃபால்ட்டே சொல்ல முடியாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, தேர் இஸ் ஆல்வேஸ் எ டைம். ஆனா ரைட், இதுதான் சொல்ல. அதாவது என்னன்னா 40 வருஷம் அவங்க மேல தப்பு இல்லை. ஆனா அந்த 40 வருஷம் அவர்கள் ஆவியின் அந்த வல்லமையை கண்டார்கள். மோசே கூட இருந்து மோசே செய்யறதெல்லாம் பார்த்து, எப்படி இந்த வனாந்தரத்துல கர்த்தர் இப்படிலாம் செய்ய முடியுமா? எப்படி வனாந்தரத்துல எப்படி வரும் தண்ணி? எங்க இருந்து வரும்? இது வந்து வறண்ட நிலமா இருக்கு, இங்க எப்படி வரும்? இங்க கற்பாறையில் எப்படி தண்ணி வரும்? காடை எப்படி காட்டுக்கு வனாந்தரத்துக்கு வரும்? என்னெல்லாமோ செஞ்சார் ஆண்டவர். அதெல்லாம் பாக்குறாங்க. பார்த்து 40 வருஷத்துல வந்து அவங்களுக்கு விசுவாசத்தை வல்லவர்கள் ஆகுறாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆண்டவர் கொடுத்துருக்க விஷன் அதெல்லாம் வந்து ஒரு சைடு தான், ஒரு சைடு. ஆனா அந்த விஷன்ல நம்ம செயல்படுத்துறதுக்கு நம்ம ஆவிக்குள்ளாக வேண்டும். we should be so drowned in the spirit. இப்ப எசேக்கியேல் 47 நினைக்கிறேன், அதுல வந்து அந்த வந்து ஒரு நதி, ஜீவ நதி, லிவிங் வாட்டர் புறப்பட்டு வருது. அதுல வந்து ஆண்டவர் அவனை கூட்டு போறாரு. அப்போ வந்து அவன் நிறைய லெவல்ஸ்ல போறான். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் ஆழம், அப்புறம் கடக்க முடியாத அளவு வருது. அப்படியே தாண்டி 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 போயிட்டு இருக்கான். ஸோ அப்படி போய் அவன் ஒரு பாயிண்ட்ல அவன் சொல்றான், என்னால முடியல, அது அந்த ரிவர் வந்து ஓவர்வெல்மிங்கா இருக்கு, என்னை அப்படியே அது வந்து டேக் ஓவர் பண்ணிருச்சுன்னு சொல்றான். அது மாதிரி நம்ம ஆழங்களுக்குள்ள போகணும், ஸ்பிரிட் டெப்ஸ்குள்ள. ஸோ நம்ம ரொம்ப நேரம் அதாவது என்னன்னா, நம்ம மைண்ட் வந்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு, ஏன்னா மைண்ட் வச்சு இது செய்யக்கூடிய விஷயமே கிடையாது. நான் அன்னைக்கு போன டைம்ல சொன்னா, போன மீட்டிங் சொன்னா தெரியல, ஏரோப்ளேன் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது வீல்ஸுக்கு வேலையே கிடையாது டேக் ஆஃப் ஆன பிறகு. அதே மாதிரி ஸ்பிரிட் ஆக்டிவிட்டிஸ்க்கு மைண்டுக்கு ரொம்ப பெரிய வேலையே கிடையாது.
மைண்ட் இஸ் அ ஸ்டூடெண்ட் இன் த ஸ்பிரிட் வேர்ல்டு. மைண்ட் இஸ் நாட் த மாஸ்டர். ஸோ நம்ம ரொம்ப இப்படி யோசித்தோம்னா கண்டிப்பா நமக்கு முடியாதுன்னு தான் தோணும். ஏன்னா மைண்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்ம முதல் காரியமே we should get deep into the spirit. அதுக்கு டெய்லி நம்ம அதுதான் நம்முடைய கோலாவே இருக்கணும். இப்ப நான் பாத்தீங்கன்னா எனக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். நான் பெருசாலாம் எதுவுமே ஜெபம் பண்றதே கிடையாது. நான் ஜெபம் பண்றது ஒண்ணுதான், ஒரே ஒரு காரியம் தான் ஜெபம் பண்ணுவேன் டெய்லி. எனக்கு ஜெபம் பண்ணுவேன்னா ஸ்பிரிட்ல இன்னும் ஆழமா போகணும். அதாவது நமக்கு ஸ்பிரிட் மேன் ஆர்டர் கொடுத்துருக்காரு. தேர் ஆர் 7 spirits. அதெல்லாம் நான் முன்னாடி ஒரு நாள் பேசினேன். காட் லீட்ஸ் மீ, நான் திரும்ப பேசுவேன். 7 spirits of God அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ அதோட டீடைல்ஸ் வந்து ஏசாயா 11 இருக்கு. ஸோ அது 7 dimension ஆஃப் த ஸ்பிரிட். இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் ஆவி அருளப்பட்டிருக்கு. அந்த ஆவியில அந்த 7 spirits of God, தேவனுடைய 7 ஆவிகளை ஹவுஸ் பண்றதுக்கான யூனிட்ஸ் இருக்கு, சிஸ்டம் இருக்கு. நம்ம மைண்டால ரட்சிக்கப்படாத ஒரு நாள் அந்த 7 ஆவியை பெறவே முடியாது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு தேவ ஆவி அருளப்பட்டிருக்காங்க. அந்த 7 spirits of God நம்ம ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அதை ரிசீவ் பண்ணி அதுல வளரும் போது அதுல ஒண்ணுதான் ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதாவது தேவனுடைய 7 ஆவிகள் சொல்லும்போது ஞானத்தின் ஆவி, அப்புறம் பலத்தின் ஆவி இருக்கு, அப்புறம் வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவின்னு இருக்கு. ஸோ இப்படி நிறைய இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்பிரிட்லயும் ஸ்பிரிட் ஆஃப் காடுக்கு பின்னாடி பெரிய பெரிய பவர் அண்ட் எபிலிட்டி டு டூ செயல் திறன்கள் நிறைய இருக்கு. ஸோ இதுக்குள்ள நம்ம நுழையணும் ரொம்ப. அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா சர்ச்சில் ஒரு பெரிய டீடூர் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு பெண்டிகாஸ்டல் மூவ்மெண்ட் வந்துச்சுல, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது பெண்டிகாஸ்டல் மூவ்மெண்ட். அது வந்து இமிடியேட்டா வந்து இந்த 7 ஸ்பிரிட்ஸ்குள்ள போயிருக்கணும் எல்லாம். அதுக்குள்ள போகாம வேற மாதிரி போயிருச்சு. கிஃப்ட் ஓரியன்டா போனாங்க, கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அதுக்குள்ள ரொம்ப போயிட்டாங்க. ஸோ அதாவது பண்ணி என்னன்னா இப்ப அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சு எப்படி ஊழியம் செய்யறது அந்த ஆங்கிள்லயே போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப அதுல போயிடுச்சு, ரொம்ப அங்கிட்டு போயிடுச்சு. போய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத காரியங்கள்லாம் வந்தோடனே இப்போ இடையில கொஞ்சம் பேர் வந்து இதெல்லாம் வேணாம் அப்படின்னு இதெல்லாம், அதாவது இந்த பெண்டிகாஸ்டல் மூவ்மெண்ட் வந்து பயந்து போய் என்ன இப்படி பண்றாங்க, நிறைய தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பயந்து போனவங்க ஸ்பிரிட்டே வெளியே கொண்டு வந்தாங்க. சர்ச்சை ஃபுல்லா மைண்டுக்குள்ள போயிட்டாங்க. ஸோ அது ஆல்மோஸ்ட் டூப்ளிகேட் மாதிரி, உங்களுக்கு ஸ்பிரிட்ல இருக்க மாதிரியே இருக்கும், பட் எந்த ரிசல்ட்டுமே இருக்காது மைண்ட்லேயே இருந்தோம்னா. ஸோ நிறைய பேர் நிறையாவது நம்மளே இன்னும் இருக்கும் நான் நம்புறேன். நானே இன்னும் நிறைய காரியங்கள் வெளியே வரணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் இன்னும் ஸ்பிரிட்டோட டொமினியன் இல்லாமல், ஆவியின் ஆளுகை இல்லாமல் இன்னும் மைண்ட்லேயே இருக்கு அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவரே அந்த ஆவிக்குள்ள கொண்டு வாங்க, நான் ஆவிக்குள்ள ஆகணும். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஆவிக்குள்ளதான் பிறந்து ஆவி, ஏன்னா பிறக்கும் போதே ஆவியில பிறந்துடுறோம். ரட்சிக்கப்படும் போதே ஆவியில பிறந்து ஆவியில வளர்ற வாழ்க்கை. எப்படி ஒரு மீன் வந்து தண்ணிக்குள்ளேயே இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு கர்த்தருடைய பிள்ளை வந்து ஆவிக்குள்ளாகதான் எப்பயுமே இருக்கணும். ஆனா நம்ம இந்த பக்கம் 100 கிலோமீட்டர் போறதுல அந்த பக்கம் 300 கிலோமீட்டர் போயிட்டோம். முன்னாடி சென்னையில ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அப்போ ஒருத்தர் வந்து இதுல இருந்து வந்துட்டு இருந்தாரு, பெங்களூர் வந்து கான்ஃபரன்ஸ் வந்துட்டு இருந்தவர். இந்த கிருஷ்ணகிரியில பாத்தீங்கன்னா ஒரு மெயின் கட் இருக்கு, அங்க வந்து லெஃப்ட் எடுக்கணும். நேர போனோம்னா இதுக்கு போயிடும், அது சேலம் போயிடும், தருமபுரி சேலம் ரோடு போயிடும். அதை நீங்க லெஃப்ட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கஷ்டம். அவர் வந்து ஆவியில நிரம்பிட்டு வந்தாரா என்னன்னு தெரியல, அவர் ஏறிட்டார் பாலத்தை, கீழே போறதை விட்டு கிருஷ்ணகிரியில லெஃப்ட் எடுக்காம போயிட்டாரு, சேலத்துக்கே போயிட்டாரு. என்ன திடீர்னு சேலம் வருது அப்படின்னு சேலம் போனப்பதான் யோசிச்சிருக்காரு, ஆஹா நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். 60 70 எவ்வளவு கிலோமீட்டர் தெரியல, ரொம்ப தூரம் போயிட்டாரு. போய் காலைல 9 மணிக்கு கான்ஃபரன்ஸ் வர வேண்டிய ஒரு 2 மணிக்கு வந்து சேர்ந்தாரு. ஏன்னா இந்த டீடூர் ஆனதால. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சர்ச் வந்து மைண்ட்ல எங்கேயோ போய் உட்காந்துருக்கு. மென்டல் எபிலிட்டி வச்சுதான் நிறைய பேசுறாங்க, அதை வச்சுதான் ஓடுது. ஸோ நம்மளும் எல்லாரோட தானே இருக்கோம். அதனால நம்மளும் அந்த மாதிரி நிறைய போயிட்டு இப்பதான் வந்துட்டு இருக்கோம். கோர்ஸ் கரெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ சர்ச் இஸ் கோயிங் த்ரூ கோர்ஸ் கரெக்ஷன். ஸோ அது ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்காரு, ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளவு தூரம் சர்ச்சில் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது ஓவராலா, பட் ஆண்டவர் செய்துட்டு இருக்காரு நான் நம்புறேன். ஸோ அதன் விளைவா நம்மளையும் சில ஆண்டவர் கரெக்ஷன்ஸ்குள்ள பண்றாரு. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா கோ டீப் இன்டு தி ஸ்பிரிட், ஆவிக்குள்ளாகும். எலிசா கூட பாத்தீங்கன்னா அவன் வந்து எலியாவுடைய அந்த அவன் கிரியெல்லாம் பார்த்தான், எலியா செய்யறதெல்லாம் பார்த்தான், எப்படி செய்யறதெல்லாம் பார்த்தான். அவன் கேட்கும் போது என்ன கேட்கிறான்னு பாத்தீங்கன்னா, உன் மேல் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும். ஏன்னா அந்த ஸ்பிரிட் வச்சு தான் எல்லாமே நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். எலியா நிறைய ஆப்ரேட் பண்ணாரு. எலியா ஸ்பிரிட் ஆஃப் மைட், வல்லமையின் ஆவியில எலியா செயல்படுறதை பார்க்க முடியும். அப்புறம் வந்து ஞானத்தின் ஆவியில செயல்படுறத பார்க்க முடியும், நிறைய பார்க்க முடியும். எலியா நிறைய காரியங்கள் செயல்பட்டாரு. சோ அதெல்லாம் பார்த்து அவன் கண்டுபிடிச்சிட்டான். அதான் அவன் பின்தொடர்ந்து போயிட்டே இருந்தான். இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் யாருன்னா, ஒவ்வொரு ஊரா போகும்போது டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க பாத்தீங்களா. எரிகோல கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, ஏன் அவ்வளவு தூரம் போற, அந்த ஆண்டவர் எடுத்துக்க போறாரு உனக்கு தெரியாதான்னு.
இப்படி ஒருவர் சொல்லலாம். இவங்களாம் எப்படின்னா கொஞ்சம் ஸ்பிரிட் இருக்கு, ஆவி இல்லைன்னு கிடையாது. ஆவியும் மைண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி நடுவுல இருக்காங்க. இவங்களுக்கு தெரியுது. கண்டிப்பா கேட்கலாம், இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், நோ ப்ராப்ளம். ஒரு பக்கம் அவங்களுக்கு தெரியுது ஆண்டவர் வந்து எலியாவை வந்து எடுத்துக்க போறாருன்றத ஸ்பிரிட்டை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை வச்சு இவங்க என்ன செய்யலாம்னு அவங்க யோசிக்கவே இல்லை. எலியா போறார், அந்த தகவல் மட்டும் தெரியும். சரி, அப்ப எலியா போனா எலியா பிளேஸ்க்கு ஒரு ஆள் வரணுமே, ஒருவேளை அது நானா இருக்கலாமா, அப்படிலாம் அவங்களுக்குள்ள வாஞ்சையும்ல ஒண்ணும் இல்லை. அதனால ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர்லாம் தெரிந்து கொள்ள வழியே இல்லாம, அவருக்கு முடியாம என்கிட்ட உழுதுட்டு இருந்த எலிசாவை போய் கூட்டு வந்தார். ஏன்னா எலிசா உழுதுட்டு இருக்கான், ஆனா அவன் இருதயம் வந்து எலியாவு மேல இருக்கு. எலியா செய்யறத மேபி கேள்விப்பட்டிருக்கணும் கண்டிப்பா. எலியாவோட கிரியெல்லாம் கேள்விப்பட்டு அவனுக்கு கூட ஒரு பக்தி வைராக்கியம் வந்திருக்கு. கிலோமீட்டர் தள்ளி இருக்கான் எலியாவுக்கு, கிலோமீட்டர் தள்ளி. ஆனா அவனுக்குள்ள அந்த வாஞ்சி வந்துட்டு இருக்கு, நான் இந்த ஆவியில செயல்படணும். ஆவியினாலதான் எல்லாம் செய்யறாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு போக முடியுமா, எலியா தன்னை கூப்பிட்டு வரான்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் எலியாவை நேரம் எலிசாட்ட கூட்டு வந்து விட்டார். அவனுக்கெல்லாம் பைபாஸ் பண்ணி அவ்வளவு பேர் தாண்டி. ஏன்னா அவங்க வேற மாதிரி இருக்காங்க. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் சர்ச் அப்படிதான் இருக்கு. அதனால அட்லீஸ்ட் நீங்களாவது இப்படி ஒரு கேள்வியா கேட்கறீங்க, நம்ம இப்படி செய்யணும், உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்து ஐயோ அது எப்படி செய்ய முடியுமா என்னன்னு உங்களுக்கு ஒரு ஜெனுவின் டவுட் வருது, கொஸ்டின் வருது. திஸ் இஸ் ஃபைன். இப்படிதான் எல்லாம் ஆரம்பிக்கும். தேவனுடைய கிரிகள் எல்லாமே இப்படிதான் ஆரம்பிக்கும். ஆண்டவர் இப்படிதான் பேச ஆரம்பிப்பார். இப்ப நீங்க சொன்னதெல்லாம் இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறது நான் சொல்ல வரல. பட் இந்த மாதிரி தான் ஜேர்னி பிகின் ஆகுதுன்னு சொல்றேன். இம்பாசிபிலிட்டிஸ் பத்தி ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறது, இல்ல ஆண்டவர் நம்மகிட்ட பேச ஆரம்பிக்கிறது, இப்படிதான் நம்முடைய ஜேர்னி வித் காடே தொடங்குது. ஸோ டெஃபினட்டா அந்த இம்பாசிபிலிட்டிஸ் நம்ம சந்திக்கும் போதுதான் நம்ம ஸ்பிரிட்டை பத்தி நமக்கு டிசைர் வர ஆரம்பிக்கும். அதை இன்னும் தேடணும், ஆவிக்குள்ள இன்னும் போகணுன்ற அந்த பார்வை வரும், அந்த வெளிச்சம் வரும், நம்ம அதுல தொடர்ந்து போவோம். ஸோ ஆனா நிறைய பேர் இதை பத்திலாம் எந்த யோசனையும் இல்லாம இருக்காங்க. அன்னைக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன், அவர் ஒரு சபையினுடைய இளம் போதகர். அவருக்கு ஒரே கவலை என்ன இருக்குன்னா, எப்படி நான் கிரௌடு கொண்டு வரணும்ன்ற என்கிட்ட கேட்கிறாரு. ஏன் எனக்கு கிரௌடு வர மாட்டேங்குது, நான் எப்படி கிரௌடு கொண்டு வருது, என்னால கிரௌடு இல்லாம ஒண்ணும் செய்ய முடியல அப்படின்னு கேட்கிறாரு. கிரௌடு எனக்கு வேணும், அப்பதான் என்னால ஊழியம் செய்ய முடியும் நல்லான்னு கேட்கிறாரு. அதாவது ஏன் கிரௌடு வரலன்ற கேள்வி என்கிட்ட கேட்கல, கிரௌடு எப்படி கொண்டு வரலாம்னு மட்டும் கேட்கிறாரு. ஏன் வரல கிரௌடு, நம்ம யோசிக்கணும்ல, ஏன் வரல. அப்ப ஆதி திருச்சபையில ஏன் கிரௌடு வந்துச்சு, என்ன பண்ணாங்க, கிரௌடு வரணுன்றதுக்காக பண்ணாங்களா, இல்ல அவங்க செய்யற கிரியை பார்த்து கிரௌடு வந்துச்சா, இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. இதெல்லாம் இல்லவே இல்லை, எங்கேயோ போய் நிக்குது. அதாவது இதோட சாரி பிரதர், நான் நீங்க கேட்ட கேள்வி தாண்டி வேற ஒன்று சொல்றேன். சர்ச்சோட நிலைமை யோசித்து பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு சபையில இருக்க ஒரு நிறுவனர், சபையில ஒரு ஊழியத்துல இருக்க ஒரு மெயினான ஆளு, அவர் தான் அந்த நிறுவனர். அவர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டுக்குள்ளாகிறாரு. சரியா, பெரிய குற்றச்சாட்டுக்குள்ளாகிறாரு. அவரு கூட இருக்கிற ஒரு சில பேர் வந்து அவரு பண்ணாருன்னு அவங்களுக்கே தெரியுது. இது வந்து ஏதோ டவுட்லாம் இல்ல, ஒரு பொய் குற்றச்சாட்டுலாம் கிடையாது. ஆமா, பயங்கரமான குற்றச்சாட்டு, ஏதோ சாதாரண குற்றச்சாட்டு, பயங்கரமான குற்றச்சாட்டு. சோ இப்ப என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க, என்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, சொல்றாங்க இப்படி இருந்தாலும் இவர் பெரிய குற்றச்சாட்டே இவர் மேல இருந்து அது உண்மையாவே இருந்தாலும் அவரை போய் பெயில் எடுக்கணும்ன்றாங்க. போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு, அவர் வந்து பெயில் எடுக்கணும்ன்றாங்க. ஏன்னா கர்த்தருடைய நாமம் இல்ல தூஷிக்கப்படுமா. புரியுதா? அப்ப அந்த குற்றச்சாட்டு பண்ணல தூஷிக்கப்படல எதுவும், ஆனா குற்றச்சாட்டு பண்ணிட்டான்ற நியூஸ் பரவும் போது கர்த்தருடைய நாமம் தூஷிக்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சரியா, இந்த இடத்துல சபை இன்னைக்கு இருக்கு. சரியா, அதனால வந்து லிட்டரா இன்னைக்கு அப்படிதாங்க இருக்கு. ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசன புத்திரர் எல்லாம் தேடி போல. ஏன்னா தீர்க்கதரிசன புத்திரருக்கு வந்து தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படி இருக்காங்க. ஆண்டவர் வந்து எங்கேயோ உட்கார்ந்து இருக்கவங்க, எங்கெல்லாம் இருந்தவங்க, லேவித்துறையில் உட்கார்ந்து மத்தேயுன்னு போட்டிருக்கோம், அவனை போய் கூப்பிட்டாரு போட்டிருக்கோம். லேவித்துறையில் ஆயத்துறையில் உட்கார்ந்து லேவி என்னப்படும் மத்தேயு, டாக்ஸ் கலெக்டர், அவனை போய் என்னை பின்பற்றி வாழ்ந்தாருன்னு. அந்த மாதிரிதான் ஆண்டவர் போயிட்டு இருக்காரு. சகைவை தேடி போய் அவன் வீட்டுக்கு போனாரு. அந்த மாதிரிதான் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்களை எழுப்பி அந்த ஒருத்தன் இதுதான் இருந்தானே, மென்டலா சுத்திட்டு இருந்தான் பாருங்க. இதுல வேற என்ன, லேகியோனை வந்து தேடி போய் அவனை சுகமாக்கி அவனும் ஒரு பெரிய ஊழியக்காரனை மாத்திட்டார். அவன் போய் 10 பட்டங்கள் டெக்கபோலிஸ்ல வந்து புறஜாதிகள் பட்டணம், அங்க போய் பயங்கர வல்லமையில விட்னஸ் ஆக இருந்திருக்கான் ஆண்டவருக்கு. இப்படிதான் ஆண்டவர் நீங்க செஞ்சுட்டு இருக்காரு. அதனால உங்களுக்கு வர்ற கேள்விகள் எல்லாம் நீங்க ஒன்னே ஒண்ணுன்னா கண்டினியூ ஜேர்னி வித் காட். ஒரு பக்கம் ஆண்டவர் உங்களை கண்டிப்பா அந்த ஸ்பிரிட் டெப்ஸ்குள்ள தான் நடத்துவார், அப்படிதான் அவர் செய்வார். தட்ஸ் தி ஒன்லி வே. சோ ஓகே, இன்னொரு क्वेश्चन கேக்குறீங்க, நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னொரு क्वेश्चन என்னன்னா, இப்போ நம்ம நிறைய வந்து இந்த நேச்சுரல் வேர்ல்டு, நம்ம அது கண்ணால பார்க்குற இந்த உலகமும், அதுக்கப்புறம்
ஸ்பிரிட் வேர்ல்டு, ஆவிக்குரிய உலகம்னு 2 விஷயத்த எப்பவும் பார்த்துட்டு, நம்ம வந்து எல்லாமே வந்து ஆவிக்குரிய உலகத்துலேருந்து தான் நம்ம வந்து டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து பேசுகிறோம். ஆனால் ஜீசஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் சிலதெல்லாம் கொடுக்கும்போது, இப்போ பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு போர் செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஒரு ராஜா வந்து அவன்கிட்ட வந்து போதுமான படைபலம் இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டானா? அவன் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அவனுக்கு போதுமான அளவுக்கு காசு இருக்கான்னு பார்க்க மாட்டானா? அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்போ மழை வரும் வராதுன்னு உங்களால் வந்து அந்த கிளைமேட்டை வந்து உங்களால் நிதானிச்சு அறிய முடியுது. ஆனால் வந்து எப்படி நீங்கள் வந்து என்னோட வருகையை உங்களால் இது பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிலாம் வந்து அவர் வந்து நிறைய விஷயம் வந்து இந்த இயற்கையில் நேச்சுரல் வேர்ல்டில் இருக்கிறத வந்து நம்மளுடைய சாதாரண நம்மளுடைய அறிவுக்கு புரிகிற விஷயங்களை வந்து நீங்கள் ஏன் ஒழுங்காக இது பண்ணல அப்படின்லாம் அவர் கேள்வி கேட்குறாரு. அப்படிங்கும்போது நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து காணக்கூடாத உலகத்துல இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும்னு நம்ம சொல்றோம். அப்படிங்கும்போது எப்படி வந்து இதை எடுத்துக்கிறது? ஏன்னா வந்து பழைய ஏற்பாடுல வந்து நீ எவ்வளோ இருக்குன்னு எண்ணாத அப்படின்னு சொல்றாரு. உன்கிட்ட எவ்வளோ படைபலம் இருக்குன்னு பார்க்காத அப்படின்றாரு. ஆனா வந்து புது ஏற்பாடுல ஒரு ராஜா வந்து அப்படி போயிடுவானா பார்க்காம அப்படிங்கிறாரு. அது வந்து அப்படி நேரடியா வந்து ஆப்போசிட்டா இருக்குது. அந்த பார்க்குற கண்ணோட்டத்தை வந்து இவர் சொல்றதும் பழைய ஏற்பாட்டில் வந்து அவங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கும்போது நேச்சுரல் வேர்ல்டு இந்த நம்ம இயற்கையாக இருக்கிற நம்ம இந்த கண்ணோட்டங்களை வந்து எப்படி தான் நம்ம பார்க்குறது. அது எனக்கு சில நேரம் வந்து எஸ்பெஷலாக நம்மளோட சம்பளத்தில் செலவு பண்ணும்போது அந்த நேரத்துலலாம் வந்து ஒரு சில டைம் குற்ற உணர்ச்சியாக வந்துடும். நம்ம லாஜிக்கே தெரியுது நம்ம இந்த மாதிரி செலவு பண்ணக்கூடாது. ஸோ அந்த டைம்ல இந்த வசனம்லாம் மனசுக்கு வரும். அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது இல்லையான்ற மாதிரி. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். அதாவது என்னன்னா, இப்ப ஸ்பிரிட்ல வந்து நம்ம போறோம், டீப்பா போறோம் அப்படிலாம் சொன்னா, அதாவது என்னன்னா, இப்ப விஸ்டம் இருக்குல்ல, ஞானம் இருக்குல்ல, ஞானம் வந்து சில நேச்சுரல் விஷயங்களை டீல் பண்றதுக்கு தான் ஞானம் வேணும். ஸ்பிரிட் சூப்பர் நேச்சுரல் விஷயங்களை டிசைன் பண்றது கூட ஞானம், அது வந்து அது அப்படியே விஸ்டம் இருக்கு. ஆனா விஸ்டமோட ஒரு மெயின் பகுதி பாத்தீங்கன்னா நேச்சுரல் விஷயங்களை டீல் பண்றதுக்கு. பீப்புள் ஸ்பிரிட்ல ரொம்ப டீப்பா இருக்கிறவங்க, உண்மையிலேயே யார் டீப்பா இருக்கேன்னு சொல்றாங்களோ, ஓகே, அவங்க வந்து வேர்ல்ட்லி விஷயங்கள்ல ரொம்ப ஞானமா இருக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்காங்கன்னு அர்த்தம். அகைன் இந்த ஸ்பிரிட்ன்ற வேர்ட்லாம் ரொம்ப அபியூஸ்ட் வேர்டு. ஆளாளுக்கு என்னெல்லாமோ பண்ணிட்டு இது ஸ்பிரிட் அது ஸ்பிரிட்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து ஸ்பிரிட்ல ஃபுல் ஸ்பிரிட் கண்ட்ரோல்ல இருந்தாரு. அவர் வந்து எப்படி பதில் சொன்னாரு கேட்ட கேள்விக்கு? ஞானம் வந்து வேற லெவல்ல செயல்பட்டது. அதாவது ஒரு பக்கம் மிரக்கல்ஸ் எல்லாம் பண்ணாரு, அதுவும் அதே ஸ்பிரிட் நல்லா பண்ணாரு. இன்னொரு பக்கம் இப்ப இந்த சதுசேயர் பரிசேயர் எல்லாம் கேள்வி கேட்கும்போது அவர் எப்படி பதில் சொன்னாரு? ஓகே, இது அதாவது இது அது வேற வேற கிடையாது. ஏன்னா ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம்னு ஒரு ஸ்பிரிட் 7 ஸ்பிரிட்ஸ் ஆஃப் காட்ல ஒரு ஆஸ்பெக்டே இருக்கு. ஞானத்தின் ஆவி. ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங்னா வந்து அது இன்னும் என்ன சொல்றது? இப்ப சில விஷயங்களை வந்து நம்ம வந்து இப்ப நான் வந்து ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு வைங்க. ஸ்பிரிட்ல இருந்துட்டு வர்றேன். வந்தோடனே எனக்கு வீட்லயோ இல்ல ஏதோ நான் வேலை பார்க்குற இடத்துலயோ ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஸ்பிரிட்ல இருக்கிறவங்க ஒரு நிதானமா, ஞானமா பதில் சொல்லுவாங்க. அப்பதான் அவங்க கரெக்ட்டா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆர் அவங்க இன்னும் வளரணும்னு அர்த்தம். இன்னும் ஸ்பிரிட்ல இன்னும் ஃபுல்லா க்ரோ ஆகலன்னு அர்த்தம். ஸ்பிரிட்ல ரொம்ப மெச்சூரா இருக்கவங்க, அதாவது சம் பீப்புள் ஹூ ஆர் ரொம்ப மெச்சூரா இருக்கவங்க, பப்ளிக்கா டங்ஸ்ல கூட பேச மாட்டாங்க. ஆனா அற்புதம்லாம் செய்வாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. நிறைய பண்ணுவாங்க. ஓகே. நானே இப்படி சில பேர் பார்த்துருக்கேன். அவங்க வந்து இப்ப டங்ஸ்ல பேசுவாங்க. ஆனா வெளியெல்லாம் பேச மாட்டாங்க. வெளியெல்லாம் நார்மலா தான் இருப்பாங்க. ஆனா வந்து பயங்கர ஷார்ப்பா இருக்கும் மைண்டு. அதாவது நானு என்ன சொல்றேன்னா, கார்னல் மைண்ட ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். கார்னல் மைண்ட ஆஃப் அதாவது ஸ்பிரிட்ல டீப்பா போகணும் என்ன அர்த்தம்னா, கார்னல் மைண்ட ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா ஸ்பிரிட் மைண்ட் இஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நோட்ஸ் எடுக்குது. இட் லேர்ன்ஸ் ஃப்ரம் த ஸ்பிரிட். ஸோ இட் பிகம்ஸ் அ ஷார்ப்பர் ஒன். ஸோ ஒருத்தன் ஜெபம் பண்றதுக்கு போயிட்டு வர்றதுக்கும் பின்னாடியும் ரிசல்ட் வந்து அவனோட மைண்ட் வந்து இன்னும் ஷார்ப் ஆகணும்.
அப்படி ஆக மாட்டேங்குதுன்னா நம்ம அதுக்கு இன்னும் அது ஆண்டவரை நம்ம கேட்கணும். நான்லாம் நிறைய அப்படி கேட்பேன். ஆண்டவரே, நான் வந்து இவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்றேன்னு சொல்றேன், இப்படிலாம் சொல்றேன், ஆனா நான் இப்படி இல்லைன்னா இது வந்து உங்களுடைய நாமத்துக்கு மகிமை இல்லாம இருக்கு, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு நான் கேட்பேன். ஓகே, அகெயின் ஸ்கிரிப்சர்ஸ்மே என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன புரியுதுன்னா, இது நாட் ஜஸ்ட் வித் யூ, நிறைய பேருக்கு நமக்கு இருக்க ப்ராப்ளம் தான். என்னன்னா, பைபிளோட அண்டர்ஸ்டாண்டிங்கே நம்ம வந்து we have learned from the wrong places and wrong ways. ஸோ அதனாலதான் நமக்கு இந்த மாதிரி பைபிள் வச்சு டவுட்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஜீசஸ் இப்படி சொன்னாரு, அப்படி இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு, ஜீசஸ் காஸ்பல்ஸ்ல பேசின நிறைய விஷயங்கள் அவர் டைரக்டா ஜூஸ் பத்தி பேசினது. பர்டிகுலரா நீங்க கோட் பண்ண வர்சஸ் மோஸ்ட்லி வந்து அது வந்து ஜூயிஷ் பீப்புள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அவங்களுக்கு வந்து ஸ்பிரிட் இல்லைன்றதோட அவங்க ஸ்பிரிட்டை ஏத்துக்க விருப்பமே இல்லாம, இயேசுவை ஏத்துக்க அவங்க விரும்பல. ஒண்ணு. இன்னொன்னு, நிறைய ஜீசஸ் வந்து ரொம்ப பிரேக் டவுன் பண்ணி ரொம்ப சின்னதா பேசுனதுக்கு காரணம் வந்து அவங்களுக்குலாம் வந்து மெச்சூரிட்டியே இல்லாதனால அப்படி பேசிட்டு இருந்தாரு. அது டிசேபிள்ஸே சொன்னாரு, ரகசியங்களும் நான் வெளியே ஆட்களுக்கு சொல்ல முடியாது, உங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன்னாரு. உங்களுக்கே சிலது புரியலன்ட்டாரு. நீங்க புரியல, அதனால ஒரே லைன்ல முடிச்சிட்டாரு. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது எல்லாத்தையும் போதிப்பாருன்ட்டாரு. நான் உங்களுக்கு சொல்லிலாம் மாளாது, உங்களுக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. ஸோ ஜீசஸ் அப்படி பேசுனது வந்து அப்படிதான் அப்படியே எல்லாரும் பேசிட்டு இருக்கணும்ன்றதுக்காக இல்ல. அவர் பேசுனது வந்து அப்ப இருக்க கிரௌடுக்கு அப்படி பேசிட்டு இருந்தாரு. அவங்க வந்து ஸ்பிரிட்ல இல்லைன்றதோட அவங்களுக்கு வர விருப்பமும் இல்லை. அதனால அவங்களுக்கு ரொம்ப பேசிக்கா ஒன்று சொல்லிட்டு, இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்றாங்கல்ல, இயேசு கிறிஸ்து நல்ல கருத்துக்கள் சொன்னாருன்னு. அதான் அவங்கள மாதிரி தான் இவங்களுக்கும் அந்த நல்ல கருத்து சொன்னாருன்றவங்களுக்கும் அவரை அறிய விரும்பல, அவருக்குள்ள வர விரும்பல. ஸோ ஸ்பிரிட்டோட டெப்த்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து இவங்களுக்கு சொல்லி தர முடியாது. ஏன்னா இவங்களுக்கு அதுக்கான சிஸ்டமே அவங்களுக்கு இல்லை. ஆனா நம்ம அப்படி இல்லை. நம்ம அதுல ஒரு போய் சேர்த்துக்கூடாது. நானே நிறைய பிரச்சனையே சொல்லியிருக்கேன். பேதுரு தண்ணிக்குள்ள விழுந்தானே சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பேதுரு தண்ணிக்குள்ள விழுகிற இடத்துல இல்ல. நமக்கு ஆவி இருக்கு. அதை பத்தி இன்னும் நமக்கு தெரியல, ஆப்ரேட் பண்ண தெரியாதனால இன்னொன்று தண்ணிக்குள்ள விழுகலாம், வாய்ப்பு இருக்கு. ஆண்டவர் தூக்கிடுவார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுதான் ஐடியல் ஸ்டேட்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. உள்ள விழுந்தா அதே மாதிரிதான் சொல்றேன். we can operate in wisdom like how Elisha operated. அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு, இப்ப வந்து அவன் கேட்கறான், கேஎஸ்ன்னு சொல்றான், நான் எங்கேயும் போகல, ஒரு அடியார் எங்கேயும் போகல, இங்கேதான் இருந்தேன். அதுக்கு எலிசா கேட்கறான், அவன் வந்து அந்த ஆள் வந்து குதிச்சான்ல ரதத்துல இருந்து உன்னை பார்த்து, குதிச்சு உனக்கு என்ன நல்லா இருக்கியா, ட்ரெஸ் வேணும் கேட்டான்ல. அவன் கேட்கும்போது என் ஆவி உன் ஆவியோடு வரவில்லையான்னு கேட்கறான். நான் கூட வந்தேன்றான். டிராவல் ஆயிட்டு இருந்திருக்கான். ஸோ எப்படிப்பட்ட மைண்டா இருக்கும் பாருங்க. he knows all. அப்படி எப்படி மைண்டா இருக்கும். ஜீசஸ் பத்தி அதே வசனம் இருக்கு. மனுஷருக்குள்ள இருந்ததை அவர் அறிந்திருந்தபடியால் ஒருவனை குறித்தும் ஒருவரும் அவருக்கு போதிக்க வேண்டியது இருந்தது இல்லை. இதெல்லாம் நமக்கு டார்கெட்டா இருக்க வேண்டியது. ஆண்டவர், இந்த மாதிரி நான் ஞானத்துல வரணும், இந்த மாதிரி நான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல வரணும். அதாவது இன்னும் சொல்லவா, ஸ்பிரிட் நான் டீப்பா இருந்துட்டு, என்னுடைய பையனுக்கு 2 வயசு, அவனுக்கு என்ன வேணும்ன்றதை நான் கண்டுபிடிக்க முடியலன்னு வைங்களேன், நான் இன்னும் ஸ்பிரிட்டை வளரணும்னு அர்த்தம். நான் ஆவியில இருக்கேன், நீ என்ன பண்ணலாம், எனக்கு இதெல்லாம் சின்ன குழந்தை, இதெல்லாம் நான் பார்க்க முடியாது அப்படின்லாம் நான் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் ஆவியில இருக்கேன் அப்படிதான் நிறைய பேர் பண்ணி வச்சுட்டாங்க. அது பெரிய தப்பு அது. சரியா? சோ அப்படி இல்லை. ஸோ we have to grow deeper in the spirit. அதாவது என்னோட வருத்தம் என்னன்னா, என்னுடைய இது என்னன்னா, நமக்கு இன்னைக்கு வந்து சரி இவங்கெல்லாம் ரோல் மாடல் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ we are under pressure to become role models. That is the situation today. அதாவது இவங்க இந்த மாதிரி இத்தனை பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஒரு காரியங்களை ஆப்ரேட் பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல. ஒரு சில பேரை ஒவ்வொருக்கு நம்ம ரோல் மாடலா சொல்லலாம். இந்த இவர் இப்படி, இந்த நம்ம கண்ணு முன்னாடி இந்த ஐயா இப்படி இருந்தாரு, இந்த ஊழியக்காரர் இப்படி இருந்தாரு, அமெரிக்கால இவர் இருந்தாரு, இந்தியாவில இருந்தாரு, அந்த மாதிரி ஒரு சில பேர் ஒரு சில காரியம் சொல்ல முடியுது. நான் இல்லைன்னு சொல்ல வரலாமா, யாரையா ஒருத்தர் எடுத்துட்டு இவர் பாருங்க, ஆண்டவர் வந்து ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னதுக்கு முழு எக்ஸாம்பிள் இவர் தான், எப்படி இருக்காரு பாருங்க, எப்படிப்பட்ட இருக்காரு அப்படின்னு நம்மளால யாரையுமே சொல்ல முடியல. அப்படி ஒரு அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன் நம்ம இருக்கோம். ஆனா அது ஒரு விதத்துல பாசிட்டிவ். என்ன பாசிட்டிவ்னா, இப்ப யோசுவா காலேப் வந்து யாரை முன்மாதிரியா சொல்ல முடியும்? மோசே ஓரளவுக்கு டிக் போட எல்லாருக்கும், மோசையே ஃபெயில் ஆயிட்டார் கடைசியில. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என்னை அவிசுவாசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்குள்ளே அவிசுவாசம் இருந்திருக்கு. ஸோ யோசுவா காலேப் யாரை போய் ரோல் மாடலா எடுக்க முடியும்? ஆவிக்குரிய தகப்பன்னு யாரையும் சொல்ல முடியுமா? ஓகே, மோசஸை ஓரளவுக்கு சொல்லலாம், ஆனா மோசஸையும் ஃபுல்லா எடுக்க முடியாது. தட் வாஸ் த சிச்சுவேஷன். அப்ப அவங்களே ஒரு ஜெனரேஷனுக்கு ரோல் மாடலா மாறுறாங்க, அவங்களே வந்து பயனியர்ஸா மாறுறாங்க. இன்னைக்கு தட் இஸ் தி திங், தட் த சேம் சிச்சுவேஷன். இந்த ஸ்பிரிட் லைஃபுக்கு வந்து பயனியர்ஸ்னு யாருமே இல்லை. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இல்லை. மேபி எங்கேயாவது ஆப்பிரிக்கால 1-2 பேர் எங்கேயோ இருக்கலாம், மறைஞ்சிருக்கலாம் வெளியில தெரியாம, ஆனா அவ்வளவா இல்லை. ஸோ நாம் அப்படி இருக்கிறதுனாலதான் நமக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு.
ஸோ இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, இதெல்லாம் நான் பேசும்போது இது மாதிரி யார் இருக்கா, நீங்க தான் ஆகணும், நம்ம தான் ஆகணும், அதுதான் நம்மளுடைய காலி அப்படின்னு நம்ம அதை பாசிட்டிவா பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே, வேற யாராவது கேட்கணுமா? பிரைஸ் தி லார்ட் பிரதர். இந்த எனக்கு இது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட அனுப்பிச்ச மெசேஜோட கண்டினியூஷன் கொஸ்டின் தான் இது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நேம் ஆஃப் பெர்சிக்யூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அவங்க வந்து ரெசிஸ்டே பண்றது இல்லை. அதாவது ரெசிஸ்ட் த டெவில் ஃப்ரீ ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்றத வந்து யாருமே தே ஆர் போ டவுன் டு ஃபியர். நான் நிறைய அந்த பெர்சிக்யூஷன் பார்க்கும்போது தே ஆர் ஆல் இந்த ஸ்பிரிட் நல்லா பண்றாங்க, பயங்கர ஹைலி ஸ்பிரிட்டா இருக்காங்க. ஆனா அந்த பெர்சிக்யூஷன் வரும்போது அவங்க கண்ணில் ஃபியர் இருக்கு, அப்படியே வந்து முழுங்கல் போட்டு அவங்களுக்கு அந்த பயங்கரம் ஒரு கண்ணை காட்டினாவோ இல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்கள வந்து ஒரு கேர் அப் பண்ற மாதிரி இது பண்ணாவோ தே வில் டைரக்ட்லி போ டவுன் டு ஃபியர். அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பிரிட் வந்து இப்போ வந்து வேர் இஸ் த சாம்சன் ஸ்பிரிட், வேர் இஸ் த எலைஜா ஸ்பிரிட், இந்த மாதிரி ஒவ்வொரு ஓல்டு டெஸ்டமெண்ட்ல பார்த்தோம்னா ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் கேம் ஆன் தம் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னைக்கு வந்து மொத்தமா எப்படி அடங்கிட்டாங்கன்னா நான் வந்து ரத்த சாட்சியா மறிக்கணும் எல்லா பேருமே முடங்கிடுறாங்க. நோபடி வந்து இது கிடையாது, யாராவது ஒருத்தர் எந்திரிக்கான்னு நானும் இந்த நிறைய பாக்குறேன். குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க ஈவன் பாஸ்டா இருந்தாலும் எல்லாம் இருந்தாரு அப்படியே வந்து ஓகே நமக்கு டைம் வந்துருச்சு ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் நேம சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க வந்து வாட் எவர் கம்மிங் தேட்டா அவங்க கன்னு ஷூட் பண்ணாவோ அல்லது என்ன பெர்சிக்யூஷன் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணி அவங்க வந்து ரத்த சாட்சியா மறிக்கிறாங்க. பட் இதை பத்தி நான் ஸ்ட்ராங்கா எனக்கு வந்து அந்த ப்ரேயர் பண்ணியிருந்தேன் ஒரு நாள். அந்த 3 hours ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்தது வந்து நான் வந்து அது வந்து எனக்கு மைண்ட்ல வந்ததா இல்லை உண்மையிலே வந்து அந்த அந்த டங்ஸ்ல ப்ரேயர் பண்ணும்போது வந்ததுன்னா எனக்கு அந்த 3 வேர்டு வந்து அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். மெயினா வந்து அந்த இதுல ஒரு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒரு இதுல வந்து இஸ்ரேலோட அந்த ஆர்மியை பார்த்ததுமே எங்களுக்கெல்லாம் வந்து ஹார்ட் வந்து மெல்ட் ஆயிடுச்சு, உருக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஃபியர் வந்ததுன்னு சொல்லி. அந்த ஃபியர் இப்போ எங்க இருக்கு அப்படின்ற கொஸ்டின். அந்த ஃபியர் வந்து அதாவது இருக்காங்களா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் கேள்விப்படுறோமா இந்த மாதிரி ஆர்மி ஆஃப் காடை பார்த்ததுமே இந்த கிறிஸ்டியன் பீப்புளை பார்த்தா எங்களுக்கு அப்படியே ஹார்ட் மெல்ட் ஆகி பயப்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி யாருமே சொல்றதில்லை. இப்போ பெர்சிக்யூஷன் ஓவரா போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து நம்ம இந்த ஸ்டாண்டர்ட்ல எடுக்கிறது வந்து கரெக்ட் தானே? நம்ம ஏதாவது எல்லா டைமே வந்து நான் வந்து போய் முழங்கால் போட்டு வந்து ஏஞ்சல் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது உட்காரது இல்லை. இன்னைக்கு வந்து எனக்கே நான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துக்க நிறைய இடங்கள்ல என்னுடைய ஓன் ஹேண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு நான் வந்து பிசிக்கலாவே நான் வந்து அட்டாக் பண்ணி அந்த இடத்துல எஸ்கேப் ஆகி வந்திருக்கேன் சில நேரங்கள்ல. இது தப்பா இல்லை வந்து இந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்கலாமா அல்லது வந்து நம்ம உடனே வந்து அதை வந்து அந்த இடத்துல அடியை வாங்கிட்டு இல்லாட்டி எதாவது வாங்கிட்டு மறுபடியும் வந்து வீட்டில் வந்து ப்ரேயர் தான் பண்ணணுமா? ஏன்னா ஸ்பிரிட் வந்து பயங்கர ஹெவியா இருக்கு இப்போ அந்த டைம்ல. அதை வந்து ஓவர் கம் பண்ண முடிய பவரும் நம்மகிட்ட இருக்கு. அப்போ ஏன்ப்பா அதை வந்து பண்ணக்கூடாது? ஏன்னா இன்னைக்கு வந்து நான் நிறைய அந்த கிறிஸ்டியன் டீச்சிங்ல பாக்குறேன் வீட் சொன்னாடு அதாவது நம்மளுடைய இது வந்து மாம்சத்தோடு ரத்தத்தோடும் போராட்டம்ல ரைட் அதை ஒத்துக்கிறேன். ஆனா மாம்சத்தோடு ரத்தத்தோடும் போராட்டம்ன்றது எல்லா டைமே நம்ம வந்து போய் வீட்டுக்கு போய் மறுபடியும் முழங்கால் போட்டு பிரேயர் தான் பண்ணணுமா? இல்ல அந்த ஸ்பிரிட் நமக்கு வரும்போது அந்த அந்த பிளேஸ் பர்டிகுலர் சுச்சுவேஷன் ஓவர் கம் பண்ணக்கூடிய பவர் வரும்போது அதை ஓவர் கம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னதோட நான் அதோட ஒன்று ஆட் பண்ணி ஒன்று சொல்லிடுறேன். என்னன்னா அதாவது பிசாஸ் வந்து ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒன்று யூஸ் பண்ணுவான். பிலீவர்ஸுக்கு வந்து வசனத்தை தான் யூஸ் பண்ணுவான் மெயினா. வசனத்தை ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துட்டா அவ்வளவுதான், அவங்க முடிஞ்சு அவங்க கதை. ஏன்னா இதுதான் சொல்யூஷன். இதுவே இல்லைன்ட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஓகே, இப்போ ஒருத்தன் வந்து பாய்சன் வந்து குடிச்சிட்டான், ஒரு 10 பாட்டில் இருக்கு, அதுல ஒரு பாட்டில் வந்து அதுக்கு ஆன்டி இது இருக்கு, பாய்சனை உடைக்கிறதுக்கான மெடிசன் இருக்கு. யாராவது அவன்கிட்ட வந்து இதுவும் பாய்சன் தான் சொல்லிட்டாங்கன்னா அவன் கதை முடிஞ்சிச்சு. கரெக்டா? அது மாதிரி வந்து நமக்கு வந்து தப்பிக்கிறதுக்குன்னு ஆர்டர் கொடுத்ததுதான் அவருடைய வார்த்தை, நம்ம ஜெயம் எடுக்கிறதுக்குன்னு கொடுத்தது. அதையே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டான்னா அங்கேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க ஜெயிக்க எந்திரிக்கவே முடியாது. வில் டு ஃபைட் கூட இருக்காது. சரண்டர், நீங்க சொன்ன மாதிரி சரண்டர் தான் இருக்கும். அது மாதிரி வந்து பிசாசுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் என்னன்னா இந்த ரத்த சாட்சி டாபிக். எல்லாருக்கும் அதை எழுதி கொடுத்து வச்சிருக்காங்க நோட்ஸ். அவங்க எல்லாம் வந்து சின்சியரா வந்து நான் வந்து இந்த சார்லி கர்க்கை சுட்டு கொள்ளும்போது நான் வந்து ரத்த சாட்சியில இப்ப ஆண்டவர் வந்து சித்தமே கிடையாதுன்னு நான் சொன்னதுக்கு அவ்வளவு பேர் எனக்கு கேள்வி கேட்கறாங்க. வந்து அது எப்படி நீங்க சொல்லலாம், அது எப்படி? நான் சொன்னேன் பைபிளை படிங்க, பைபிள தாங்க இருக்கு, நான் சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் உங்களுக்கு டீட்டெயிலா பதிலாம் கொடுக்க மாட்டேன், என் வேலை கிடையாது, நீங்க போய் படிச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். சோ வந்து அந்த அளவுக்கு வந்து டிசப்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நீங்க சொன்ன மாதிரி வந்து எங்கெல்லாமோ பவர் ஆப்ரேட் பண்றவங்க, இதே இது பிசாஸ் வந்து நிக்குதுன்னு சொன்னா நிறைய பேர் போயிருவாங்க ஜோம் பண்றது. இங்க ஒரு பிசாஸ் நிக்குது போ ஜோம் பண்ணுன்னா உடனே கிளம்பி போயிருவாங்க. ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கு, இல்ல ஒரு வில்லன் மாதிரி ஒருத்தன் இருக்கான், கெட்டவன் இருக்கான், அவன் வந்து எல்லாரையும் வந்து இது பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு எதிராக ஜோம் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க நிறைய பேர். ஓகே, அதுவும் நீங்க சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு போய் நீங்க சொன்ன அப்படிதான் நிறைய பேர் அடி வாங்கிட்டு வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணிப்போம், அப்படிதான் அவங்க அதுதான் கரெக்ட்னு நினைக்கிறாங்க தவிர அங்க நின்று வந்து இது பண்ணணும்னு நினைக்கல. நான் 2 பேர் இது கேட்டிருக்கேன். ஒருத்தர் வந்து அகஸ்டின் ஜெபக்குமார்,
அவரோட நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்குறீங்களா இந்த மாதிரி யாரா இருக்காங்கன்னு, அது மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நிறைய ஓகே நேரத்துல வந்து இந்த நக்சலைட்ஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவரை வந்து மிரட்டலாம் வரும்போது அவர் வந்து துப்பாக்கி இல்லாம அவங்க துப்பாக்கியோட வரும்போது துப்பாக்கியே இல்லாம அவங்ககிட்ட பேசி அவங்க அசால்ட்டாலாம் பேசியிருக்காரு. ஏன்னா அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு, அதனால எனக்கு நல்லா தெரியும் எனக்கு எவனுமே ஒன்றும் செய்ய முடியாது. அது மாதிரி ஓகே. ஸோ இன்னொரு ஒரு பாஸ்டர் ஒருத்தர் அவரும் சொன்னாரு, அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு, அவர் பேர் மறந்துட்டேன். அவர் ஒரு நாள் அவர் அடிக்கிறதுக்கு வந்துட்டான் ஏதோ பிரச்சனை இல்லை. அவன் கிட்ட உடனே ஆண்டவர் இவர்கிட்ட சொல்லியிருக்காரு, அவனுக்குள்ள இருக்க ஸ்பிரிட்டை பைண்ட் பண்ணுங்க. பைண்ட் பண்ண உடனே இவர் உண்மையிலே நினைச்சிருக்காரு நீங்க அடி கண்டிப்பா அடிதான் போல சொல்லிட்டு ஆண்டவரே அடி வாங்குறது பலத்து தாங்க அப்படி இப்படிலாம் ஜோமிட்டு இருக்காரு. ஆனா ஹோலி ஸ்பிரிட் அவரை கவுண்டர் பண்ணி சொன்னாராம், அப்படிலாம் ஜெபிக்காத, அவனுக்குள்ள ஒரு ஆவியை கட்டி ஜோம் பண்ணுது. இவர் கட்டி ஜோம் பண்ண உடனே வந்தவன் அப்படியே வந்துட்டு நான் வேற ஒரு எண்ணத்துல வந்தேன், சரி பரவாயில்ல போறேன் அப்படின்ட்டு போயிட்டான், ஒண்ணுமே செய்யலையா. ஓகே. ஸோ இது மாதிரி வந்து நான் எங்க அம்மா மினிஸ்டர் பண்ணும்போது இந்த மாதிரி சில பேர் டீல் பண்ணியிருக்காங்க. அருவாலாம் தூக்கிட்டு வருவானுங்க, வந்து இங்கெல்லாம் வரக்கூடாது, வந்தா நான் வெட்டிடுவேன் அப்படின்ட்டு. நீ அதெல்லாம் போய் வேற யார்ட்டா பாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்கள வந்து ஒரு 4-5 பேர் பிரச்சனை பண்ணாங்க. இது வந்து பயங்கரமான மதுரை பக்கத்துல இருக்க ஹெவி RSS பெல்ட் இந்த ஏரியா. நாங்க யாரும் சர்ச்சையே நடத்த மாட்டாங்க. ஆனா எங்க அம்மா அந்த பக்கம் போய் தான் வேணே அங்கதான் போவாங்க. எங்கிட்ட வேணான்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. எங்க அப்பா கூட வேணான்னு வர அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அங்கதான் போவேன்னு போவாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி அருவாள் தூக்கிட்டு வந்தவன் ஒரு நாள் வந்து அவனே வந்து மெழுகுவர்த்தி கொடுத்துட்டு போயிட்டான். அடுத்த நாள்ல கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஒருத்தன் இறந்து போயிட்டான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு ஆச்சு. இன்னொருத்தன் வந்து அவன் பொண்ணையே கொண்டு வந்து சண்டேஸ் கிளாஸ்ல விட்டுட்டு போயிட்டான். ஸோ இப்படி சில பேர் மாறினாங்க, சில பேர் காலி ஆயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து என்னாச்சுன்னா, ஒரு வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா எங்க அம்மா பண்ணிட்டு இருந்த வில்லேஜ்ல வந்து அது சர்ச் வந்து ஊருக்கு கொஞ்சம் வெளியே இருக்கும். அந்த அந்த இடத்துல அங்க வந்து ரொம்ப பிரச்சனை. அந்த ஊர்ல பயங்கர பிரச்சனை பண்ணி கொஞ்சம் பேர் சேர்ந்து ஊருக்குள்ள கிளப்பி விட்டு இனி யாரும் வந்து இந்த சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. லேடிஸ் தான் வருவாங்க. அங்க ஒரு ஃபேக்டரி இருந்துச்சு, அதுல வேலை நிறைய பேர் அந்த ஊரே அங்கதான் வேலை பார்க்கும் மோஸ்ட்லி. ஆனா அங்க சர்ச்சுக்கு அந்த லேடிஸ் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்கும்போது இந்த ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பெரிய பிரச்சனை பண்ணி அங்க யாரும் போகக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. சொன்ன பிறகு என்னாச்சுன்னா, ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு நாள் எங்க அம்மா அடுத்த சண்டே போயிருக்காங்க, நிறைய பேர் வந்து உட்காந்துருக்காங்க சர்ச்சில். இவங்க போறதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. என்ன இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, என்னாச்சு, நீங்க தான் ஏதோ ஊர்ல கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி அந்த ஃபேக்டரியில இருந்து முடிச்சு எல்லாரும் வந்துட்டு இருந்திருக்காங்க. வேலை பார்த்துட்டு இருக்கவங்க அந்த வேன்லயே அதுலயே வருவாங்க போல அந்த கிராமத்துக்கு திரும்ப வரும்போது 2-3 பேர் வந்து வேன்ல வரும்போது என்ன பார்த்திருக்காங்கன்னா, இந்த சர்ச் பில்டிங்க்கு பக்கத்துல வந்து ஒரு டாலா ஒயிட்டா ஒரு ஃபிகர் நடந்துட்டு இருக்கிறத பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு இவங்க ஊர்ல போய் என்ன பரப்பி விட்டாங்கன்னா, அவங்க சாமி அங்க வந்து இறங்கிடுச்சுன்னு பரப்பி விட்டாங்க. பரப்பி விட்டோடனே எல்லாரும் பயந்துகிட்டு சண்டை பிரச்சனை பண்ணலாம். அவங்களுக்குலாம் அந்த சாமி வந்துட்டா ரொம்ப அவங்க கான்செப்ட்ல ரொம்ப முக்கியம். ஸோ அதனால பயந்து போய் எதுவும் பிரச்சனை பண்ணல. வர்றவங்க இன்னும் கொஞ்சம் நியூஸ் கேள்விப்பட்டு இன்னும் கொஞ்சம் பேர் கூட வந்துட்டாங்க சர்ச்சுக்கு. ஸோ இது மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் இருக்கு. என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இந்த ரத்த சாட்சி, அது எங்க அம்மா வந்து ஆக்சுவலா இந்த ரத்த சாட்சியெல்லாம் கொஞ்சம் நம்புறதை ஸ்லோ பண்ணிட்டாங்க. நான் போய் நிறைய பேசிட்டேன். பேசணுன்னே இப்படிலாம் கிடையாதுன்னு எங்க அம்மா ஆக்சுவலா நான் சொல்றது கவனிக்க ஆரம்பிச்சாங்க. மற்றவங்களாம் கேட்டாங்கன்னு தெரியாது நான் சொன்னதை எங்க வீட்டுல. பட் எங்க அம்மா வந்து அதை ரொம்ப சீரியஸா கவனிச்சாங்க. கவனிச்சுட்டு அவங்க அத்தாரிட்டி எடுத்து ஜோம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் அவங்களும் வந்து வேற மாதிரிலாம் ஜோம் பண்ணாங்க. முன்னாடி எல்லாம் அவங்களுமே வந்து சரி இது மாதிரி இருக்கும் போல உபத்திரம் இருக்கும் அப்படின்லாம் நினைச்சிட்டு தான் இருந்தாங்க. பட் இது ஸோ மெயினா வந்து ஒரு டீச்சிங்ல வந்து டிஃபரன்ஸ் வந்து எல்லாருக்கும் வரணும். டிசப்ஷன் வந்து குறையணும். குறைஞ்சாதான் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஓகே. சோ நீங்க கேட்ட இன்னொரு கேள்வி கேட்டீங்களே, சில நேரம் பிசிக்கல் ஆக்ஷன் எடுக்கலாமா. இப்ப பவுல் ஒரு இடத்துல பவுல வந்து அடிக்க வந்துட்டாங்க. பவுல் என்னன்னா, ஆண்டவர் நீ அடி வாங்குவேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்குன்னே நீ இருக்க, உன் காலிங்க தான் சொல்லியிருந்தார், நீ அடி வாங்குவ. அதாவது அதை அவர் எப்படி சொன்னாருன்னா, கிறிஸ்துவின் சரீரத்துல குறைவானது, அதை நான் கம்ப்ளீட் பண்றேன்னாரு. ஓகே. அதோட என்னோட முடியுதுன்ற மாதிரி தான் பவுல் பேசுறாரு. என்னோட அந்த ஆதி திருச்சியோட முடியுது, நாங்க வந்து மீதியானதை குறைவானதை நிறைவாக்குறோம்னு சொல்றாரு. சோ அவரே ஒரு இடத்துல ரோமர்கள் வந்து அவர் வந்து அடிச்சுட்டானுங்களா, அடிக்க விட்டானுங்க. அப்போ வந்து சொல்றாரு, ஒரு ரோமன் சிட்டிசன் இப்படி நடத்தலாமான்னு கேள்வி கேட்கிறாரு. அவன்கிட்ட கவுண்டர் கொஸ்டின் கேட்கிறாரு. ஏன்னா பால் வந்து ரோமன் சிட்டிசன்ஷிப்புக்குள்ள பிறந்தவர். அவர் ஜூ தான். ஆனா அவங்க ஃபேமிலி ரொம்ப ரிச்னால பிறக்கும் போதே அவங்களுக்கு பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் இருந்தது. பிறக்கும் போதே ரோமன் சிட்டிசனா பிறந்துட்டாரு. சோ அதனால அவர் சொல்றாரு, ஒரு ரோமனை வந்து நீங்க விசாரிக்காம அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா அப்படின்னு கேட்டாரு. கேட்டோன்னே பயந்து போய் ரோமனா, ஐயோ தெரியாமன்னு அதிகாரிகள் வந்து மன்னிப்பு கேட்டாங்க பவுல்ட்டு வந்து, தெரியாம அடிச்சிட்டோம்லாம் சொல்லி. சோ பவுல் அந்த இடத்துல ஜெபம் பண்ணல, ஒரு விஸ்டம்ல பேசுறாரு, அதை யூஸ் பண்ணிக்கிறாரு. அம்மா எனக்கு இந்த பவர் இருக்கு,
ஓகே. சோ இதுவே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். என்ன, ஒரு பெர்சிக்யூஷனுக்குள்ள போறதும் போகாதும் நம்ம விருப்பம் தான். நம்ம போக வேணாம் நினைச்சா போகாம இருக்கலாம், அதுக்கு எதிர்த்து பண்ணலாம். சரியா? சோ ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸும் இருக்கு. சில நேரத்துல ஆண்டவர் சிலது லீட் பண்ணுவாரு, சில கவுண்டர் கொஸ்டின்ஸ் கேட்க வைப்பாரு, அதெல்லாம் வச்சு இது பண்ணலாம். இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து உலகத்தின் ஜனங்களை விட நாம வந்து ஸ்பெஷல் சிட்டிசன்ஸ் ஃபார் காட். நாம் தேவனுக்கு விசேஷமானவர்கள் தான். இது புரியணும். அதாவது எல்லாரும் என்ன புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னா, 1000 அரசாட்சியில அப்படி இருப்போம்னு நம்பிடுவாங்க. அப்ப வித்தியாசமா இருப்போம். இப்ப எப்படி இருப்பீங்க அதெல்லாம் தெரியாது, ஆனா அப்ப அப்படி இருப்போம். இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. சோ அதாவது இந்த கிங்டம் நவ், ராஜ்யம் இப்பொழுதே இருக்கிறது அப்படின்றது புரியும் போதுதான் இந்த மாற்றங்கள் சபையில வரும். அது வரணும்னு நான் விரும்புறேன். நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் செய்வார். ஓகே சிஸ்டர் அமுதா. Matthew 12:29ல எழுதியிருக்கோம், how can anyone enter a strong man's house and carry off his possession unless he ties him up first. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நம்ம வந்து சாட்டனை வந்து பைண்ட் பண்ணணும், பைண்ட் பண்ணி அப்பதான் நம்ம அந்த இது எல்லாம் எடுக்க முடியும், நம்ம அத்தாரிட்டியில ஆப்ரேட் பண்ண முடியும். நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றது, எப்படி பைண்ட் பண்றது? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ரெவலேஷன், தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் திங். முதல்ல வந்து இப்ப ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு பின்னாடி பிசாசு தான் இருக்கான்னு ரெவலேஷன் வேணும் ஃபர்ஸ்ட். ஓகே, அதாவது ஏன் ரெவலேஷன் வேணும்னா, அவன் எந்த விதத்துல அது பண்ணிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியணும். சில நேரம் பிசாசு வந்து பயங்கரமாலாம் செய்யறது இல்லை, நமக்கு வந்து நம்ம விஸ்டம் கொஞ்சம் டிம் பண்ணி விட்டுறான், நமக்கு கொஞ்சம் ஞானம் இல்லாம ஏதாவது பண்றோம், இல்ல சிலது ஞானம் இல்லாமனா கண்டுபிடிக்க அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு தெரியாம நம்ம அப்படியே ஒரு மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கோம். கண்ணு முன்னாடி சொல்யூஷன் தான், நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியல, அதை ஏத்துக்க, அது இதுதான் ஃபிகர் அவுட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய கேஸ்ல பிசாசு டீல் பண்றான். ஏன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இப்படிதான் இருக்கு. அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு கூட யோசிக்கலாம், ஓ இப்படி பண்ணிருக்கலாமே அப்படிலாம் யோசிப்பாங்க, இப்படி பண்ணிருந்தா இப்படி தப்பிச்சிருக்கலாமே, தேவையான போய் மாட்டிக்கிட்டோமே. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மால் திங். அந்த மாதிரி இருக்கிறதுல இருந்து பல விதமான பிரச்சனைகள் அவன் பண்றான். ஸோ ஹவு த டெவில் இஸ் டீலிங் வித் திஸ் திங் அப்படின்ற ரெவலேஷன் நமக்கு வேணும். ஏன் அப்படின்னா we can bind him அப்படின்னா we can immobilize him, we are immobilizing. அவனை வந்து செயல்பட விடாம நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். அது எப்படி பண்றோம்னா, என்ன பிரச்சனை நமக்கு தெரிஞ்சோடனே அதுக்கான ஸ்பெசிபிக் கமாண்ட்ஸ், ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹோலி ஸ்பிரிட் நம்ம கொடுக்குறாரு, ஆர் we receive from our spirit. அதுல இருந்து நம்ம when you speak that, when you do that, அந்த பிரச்சனை சரியாகும். ஸோ பைண்ட் பண்றதுன்னா அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபைண்ட் வாட் இஸ் டூயிங், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன வாட் இஸ் த டிசப்ஷன் தட் கோயிங் ஆன், வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் த எனிமி ஹியர், இங்க சத்துருடைய வேலை என்ன, அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்ற ரெவலேஷன் ஃபர்ஸ்ட். தென் தி சப்சிக்வெண்ட் கமாண்ட், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான தேவன் கொடுக்கிற ஆலோசனைப்படி அதற்கு ஏற்ற அந்த வார்த்தை, கட்டி போடுகிற இல்ல அது பிசாசின் கிரியைகளை ஸ்தம்பிச்சு போக வைக்கிற வார்த்தை. ஸோ இது வேணும். ஸோ ஆனா இந்த ரெவலேஷன் வரணும்னா அவர் பிரதர் மாதரசன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆவிக்குள்ளாகணும், ஸ்பிரிட்ல இருக்கணும். ஸ்பிரிட்ல இருந்தாதான் இந்த ரெவலேஷன் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸ்பிரிட்டோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து கேண்டில். ஓகே, செகண்ட் வந்து லைட், இட் கிவ்ஸ் லைட். ஸ்பிரிட்ல இருந்து லைட் வருது, நமக்கு ரெவலேஷன் வருது. அடுத்த ஸ்பிரிட்ல இருந்து நமக்கு வர்றது வந்து ஸ்வாட் வருது, ஸ்வாட் ஆஃப் த ஸ்பிரிட். அதை மேற்கொள்றதுக்கான வெப்பன், ஆயுதம் வருது. ஸோ நம்ம ஆவியில இருக்கும்போது நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும், இதை கண்டுபிடிச்சு நம்ம வந்து டீல் பண்ண முடியும். அப்படிதான் பண்ணணும். இன்னொரு கொஸ்டின், லைக் அவர் பிரதர் சொல்லிட்டு இருந்தார்ல, ஒரு கொஸ்டின்ல சொன்னாங்க, நம்ம ஒரு பில்டிங் கட்டணும்னா நம்ம பிளான் பண்ணணும், வாருக்கு போனோம்னா பிளான் பண்ணணும், எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு. இப்போ நான் என்ன பாக்குறேன்னா, இப்போ நிறைய பிலீவர்ஸ் எஸ்பெஷலி கிறிஸ்டியன் ஃபேமிலியில பிறந்தவங்க தான் மோஸ்ட்லி. அவங்க என்னன்னா, ஒரு இப்போ சப்போஸ் அவங்க ஒரு சேவிங்ஸ் பண்ண மாட்டாங்க, இதே இது நார்மல் அன்பிலீவர்ஸ் கொஞ்சம் அக்சஸ் பண்ணி ஃபியூச்சரை பிளான் பண்ணி ஒரு சேவிங் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு இதுல இருப்பாங்க, ஒரு அதாவது ஜீசஸ் சொல்லுவார்ல, பி இன்னோசன்ட் லைக் அ டவ் பட் ஷ்ரூட் லைக் அ சர்பென்ட். அந்த மாதிரி அந்த ஆஸ்பெக்ட் இல்லாம அவங்க ஒரு அந்த என்ன நடக்குது நம்ம லைஃப்க்கு ப்ரீ பிளான் பண்ணணும், அந்த இதே இருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு அஃப்கோர்ஸ் வி ஷுட் பிலீவ்,
சில டைம் we have to step out in faith. பட் இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயம் லைக் இது இந்த மாதிரி ஒரு சேவிங் பண்றதோ இல்ல ப்ரீ பிளான் ஃபியூச்சருக்கு பண்றதோ அந்த மாதிரி பண்ணணும்ல, அதுதானே அந்த பிரதர் அந்த கொஸ்டின் கேட்டாரு. ஏன்னா நான் நிறைய பண்றது இந்த கிறிஸ்டியன் பார்ன் ஃபேமிலி அந்த இதுவே கிடையாது. அவங்க வந்து தே மிஸ் அவுட் அ லாட் சில இந்த மாதிரி. அப்புறம் அதே மாதிரி கல்யாண விஷயத்துலனா தே பிலீவ் இன் காட், பட் ஒரு ப்ராக்டிக்கலா சில டைம் நம்ம பார்க்கணும் ஒரு வியூ, அது கிடையாது. அது பார்க்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து மேபி ரொம்ப டிலே கூட ஆகலாம் மேரேஜ். அந்த மாதிரி நம்ம ஒரு பேலன்ஸ்டா இருக்கணுமா சில விஷயத்துல. நம்ம இததான் அந்த பி ஷ்ரூட் லைக் சர்பன்ட்னு சொல்றதா, லைக் இது இல்ல நம்மளுக்கு அதான் நான் வந்து சொன்னது. சில நான் என்ன விஷயத்துல இப்படி சொல்றேன்னா, இருக்கணும் இல்லையா? அதாவது நான் சொன்னது ஒரே லைன் தான் ஆன்சர் இதுக்கு. ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. அது யாருக்குமே தெரியல, அப்படி இருக்குன்னே தெரியல. ஏன்னா ஸ்பிரிட்ல இருக்கோம்னு சொல்லிட்டு விஸ்டமே இல்லைன்னா, அதான் சொல்றேன்ல, இந்த ஸ்பிரிட் லைஃப்லயே வந்து நம்ம இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி தேர் இஸ் நோ ரோல் மாடல்ஸ் அவுட் சைட். சொன்ன மாதிரி ஓகே. நம்ம வந்து அதனாலதான் நான் என்ன சொல்றேன் எல்லார்ட்டையும், ஏன் பைபிள் நம்ம படிக்க சொல்றேன். ஏன்னா அங்கதான் ஸ்பிரிட்ல இருந்து விஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகுது எல்லாமே பைபிள்ல இருக்கு. இட்ஸ் இன் தி வேர்ட். ஸோ டீப்பர் யூ கோ இன்டு தி வேர்ட் அண்ட் டீப்பர் யூ கோ டு தி ஸ்பிரிட். அதாவது நம்ம என்ன உண்மையிலே தேவையா இருக்குன்னா, பால் வந்து அந்த ரட்சிக்கப்பட்டனே அவர் வந்து அரேபியாவுக்கு போன மாதிரி நம்ம கொஞ்சம் இந்த ஜனங்கள்லாம் ஓரமா வச்சுட்டு, ஜனங்களை பத்தி ரொம்ப யோசிக்காம அவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கர்த்தருக்குள்ள போறதுல ரொம்ப டீப்பா போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு இப்ப. இன்ஃபேக்ட் இப்ப இருக்க எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, ஊழியத்தை செகண்டரியா வச்சுட்டு, ஊழியம் செய்யறவங்க கூட ஊழியத்தை செகண்டரியா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அவங்க கர்த்தருக்குள்ள இன்னும் வளரணும், இன்னும் போகணும். அதாவது மெசேஜ் பேசுறது, மெசேஜ் எல்லாரும் கொண்டு போறது எவ்வளவு முக்கியமோ, அதோட முக்கியம் வந்து அந்த மெசேஜுக்குள்ள நம்ம டீப்பா போறது, அதை இன்னும் டீப்பா அறிஞ்சு அதை இன்னும் ஆப்ரேட் பண்றது. அது ரொம்ப மிஸ்ஸிங்கா இருக்கு. அதனால வந்து இப்ப நான் ஜெபம் பண்றேன், நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் அப்படிலாம் சொல்றாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. The problem is விஸ்டம்குள்ள அவங்க இன்னும் போல, ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம்குள்ள அவங்க போல. ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். ஓகே, சரி, ஓகே. ஸோ இனி ஃபர்தர் கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க அர்ஜென்ட்டா தான் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இல்லாட்டி நெக்ஸ்ட் அடுத்த செஷன்ல நம்ம அந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். We'll pray now. Thank you, Father. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே, இப்பொழுதும் தங்கள் அறுவடைக்காக காத்து கொண்டிருக்கிறவருக்காக ஜெபிக்கிறேன். I pray for the people who are looking for their harvest, who are expecting their harvest. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. பர்டிகுலரா ஆண்டவரே, சத்ரு அவர்களுடைய விதைக்கு எதிராக இந்த நாட்களில் பேசிக் கொண்டிருக்கிறான். பிசாசு வந்து சொல்றான், நீ விதைச்சதெல்லாம் வேஸ்ட், ஒண்ணுமே நடக்காது, இவ்வளவு நாள் நடக்கல, எப்படி நடக்கும், எங்க இருந்து நடக்கும். ஹல்லேலூயா. என்னுடைய தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய யோசனைகளை தாண்டி, என்னுடைய எல்லா விதமான அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய அறிதல் எல்லாவற்றையும் தாண்டி கிரியை செய்கிற தேவன். அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார் என்ற வார்த்தையின்படி அவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் உண்மை உள்ளவர் என்கிறதை நிரூபிக்க போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நிந்தைகளின் சத்தம், எதிர்ப்புகளின் சத்தம், நெருக்கங்களின் சத்தம் கேட்கப்பட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தாவே, உம்முடைய கரம் இவர்களுக்கு கிரியை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மறைமுகமாக நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறவைகள் சீக்கிரம் வெளியரங்கமாக போகபடியால் நன்றி செலுத்துகிறோம். வானத்தின் பலகணியை திறந்து இடக்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கப்படியால் நன்றி செலுத்துகிறோம். கருத்தை கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள் நாங்கள் உங்களுடைய அறுவடை அனுபவிக்கிற நாட்களாக இருக்க போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. இன்னொரு முக்கியமான இது, இந்த கம்மிங் சண்டே வந்து மீட்டிங் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு, அதனால மோஸ்ட்லி இருக்காது. இருக்குன்னா ஐ வில் ஜஸ்ட் அப்டேட் யூ. நான் உங்களுக்கு சொல்றேன். Thank you. God bless you.